सद्गुरु महाराज की। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। सद्गुरु महाराज की। श्रीपतिயான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிக வரத டாக்கூர்ஜி கிருபையினால நமக்கு ஒரு அற்புதமான சப்தாகம். பொதுவாக பக்தி அப்படிங்கிறதே ஸ்ரவணமே ஒரு முக்கியமான பக்தி தான். இன்ஃபேக்ட் நம்ம தசமஸ்கந்தம் ஆரம்பிக்கும் பொழுது நேரம் எடுத்த உடனே ஸ்ரீ சுகோவாச்சன் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா? கிருஷ்ணகதை தானே சொல்ல போகிறார். அது எதுக்கு மெனக்கெட்டுன்ட்டு ஸ்ரீ ராஜோவாச்சாலேருந்து ஆரம்பிக்கணும். கதிதோ வம்ச விஸ்தாரோன்னு ஆரம்பிக்கிறார் ராஜா. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டுறார் சுகமுனி. வியாசர் காட்டுறார். என்ன காட்டுறார் அப்படின்னா, பொதுவாக பக்தியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா விரகம்ங்கிறது தான் பக்திக்கே அடிப்படை. த லாங்கிங், அதுதான் லவ்வுக்கு அடிப்படை. ஒரு லவ்வை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அந்த லாங்கிங் ஸ்ட்ரென்தன் ஆனாலே லவ் ஸ்ட்ரென்தன் ஆகிடும். அந்த லாங்கிங்லேயே பலவிதமான பக்தி இருக்கு இல்லையா? அதில் பரீட்சித் எந்த விதமான பக்தியை காட்டுறார் அப்படின்னா ஸ்ரவண ரீதியான பக்தியை காட்டுறார். பரீட்சித் பண்ண ஒரே பக்தி சாதனை என்னன்னா ஸ்ரவணம். அதுக்கப்புறம் அவர் ஸ்மரிக்கிறதுங்கிறது ஸ்ரவணத்தோடு சேர்ந்து வந்துருத்து. ஏன்னா சொல்கிறவர் சொன்ன மாதிரி சொன்னான்னா கேட்குறவா அதை நினச்சி தான் ஆகணும். சத்யோ ஹிருத்ய வருத்தியதே அத்திர கிருதிபிஹி சுஸ்ரூஷிபிஹி தக்ஷணாத்துன்னு. அப்போது பரீட்சித்துக்கு கிருஷ்ண கதை கேட்கணும்னு அப்படி ஒரு தவிப்பான். அந்த தவிப்பை எடுத்து காட்டுறார் தசமத்தில் இருக்கக்கூடிய முதல்ல ஆரம்பத்தில் ஸ்ரீ தசமத்தில் காட்டுறார். ஏன் அதை காட்டுறாருன்னா பக்திக்கு அடிப்படையே ஆர்வம் தான். பக்திக்கு அடிப்படை என்னதுன்னா ஆர்வம் தான். பகவான் நமக்கு பக்தியை எப்போ கொடுப்பான்னா பக்தி வேணுன்ற ஆர்வம் இருந்தால் போதும். அந்த ஆர்வம் தான் எதிர்பார்க்கலாம். நம்மக்கிட்ட சித்தசுத்திலாம் பகவான் எதிர்பார்க்கல, வேற எதுவுமே எதிர்பார்க்கல. நம்மக்கிட்ட தியாகத்தெல்லாம் இப்போ எதிரே பார்க்கல. பக்தி வேணும்னா அதுக்கு ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். முதல் ஆழ்வார்களும் அதனால்தான் ஆர்வத்தை வச்சுட்டு தான் அந்த பக்தின்ற விளக்கை ஏற்றுறா. ஞான சுடரை ஏற்றினாலும் ஒரு முதல் ஆழ்வார் அவர் ஏற்றும் பொழுதே ஆர்வமே தகலியா. ஸோ ஃபண்டமெண்டல் ரிக்வயர்மெண்ட் ஃபார் பக்தி என்னன்னா ஆர்வம். அந்த ஆர்வத்தை முதல்ல ராஜோவாச்சேன்னு அந்த 13 ஸ்லோகங்களில் வியாச பகவான் நமக்கு காட்டுறார். பாரு பரீட்சித்தோட ஆர்வத்தை பற்றியா? துடிக்கிறான் பத்தேல. சாதாரணமாக ஒருத்தருக்கு போய் நாளைக்கு கொஞ்சம் கிருஷ்ண கதையை சொல்லுங்கன்னு சாதாரண ஜனங்கிட்ட சொல்லலாம். ஆனால் ஒரு மகாத்மா ஒரு பாகவத பரமஹம்சர்கிட்ட அப்படி சொல்ல முடியுமோ? அதனால தன்னுடைய இதய துடிப்பை அப்படி ரொம்ப அழகாக 13 ஸ்லோகத்தில் அவன் விளையாடுறான். அதனால அதை 9வது ஸ்கந்தத்தில் சேர்க்கலை. பக்திக்கு அடிப்படை இந்த ஆர்வம், பக்திக்கு அடிப்படை இந்த ஒரு விரகம்னு சொல்லக்கூடிய லாங்கிங், கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்ற தவிப்புன்னு காட்டுறதுக்காக தசமத்திலேயே சேர்த்து விட்டார். அதனால நம்ம ஆசிரியிக்க வேண்டியது என்னன்னா முதல்ல எடுத்த உடனே பக்திக்கான ஒரு ஆர்வம். அதைத்தான் பரீட்சித் ராஜோவாச்சேன்னு காட்டுறார். அதனால இங்கே கதை சொல்கிறோம், கதை கேட்குறோம். பொதுவாக தர்க்கம் அந்த மாதிரியான சாஸ்திரத்தில் ஒரு தோஷம் சொல்லுவாள். என்ன தோஷம்னா அந்யோன்ய ஆசிரியம்ன்றதே ஒரு தோஷம் அவளுக்கு. இதனால அது ரைட்டு, அதனால இது ரைட்டுன்னா ரெண்டுமே தப்புன்றுவாவா. ஆனால் நமக்கு பாகவத ரீதியாக அந்யோன்ய ஆசிரியம்ங்கிறது ஒரு தோஷம், நமக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா கதை கேட்குறவாளுக்கு கதை சொல்கிறவா தான் ஆசிரியம், கதை சொல்கிறவாளுக்கு உங்களை மாதிரி ஆசையாக கதை கேட்குறவா தான் ஆசிரியம். அதனால ஒருத்தருக்கொத்தர் அப்படி ஒரு அந்யோன்ய ஆசிரியத்தோடு இருக்கிறதுனால தான் நம்ம 2 பேருக்கு நடுவில் கிருஷ்ணனுடைய ஒரு ஸ்மரணம், கிருஷ்ணனுடைய ஒரு பிரேமை அப்படிங்கிற ஒரு பலன் கிடைக்கிறது 2 பேருக்கு. சொல்கிறதுனால அடியேனுக்கும் கேட்கறதுனால உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பலன் அதுதான். இன்றைக்கும் நேற்றுக்கும் இன்றைக்கும் தியானம்ங்கிறது பக்திக்கு ஒரு அடிப்படையாக இருக்குது. கொஞ்சம் வைராக்கியம் தேவைப்படுறது. பகவானே உத்தவனுக்கு சொல்லும்போது சொல்கிறான், யாருக்கு வைராக்கியம் 0வாக இருக்கோ அவள் நிச்சயமாக கர்மயோகம் பண்ணணும், கர்மாவில் அவள் ஃபோக்கஸ் பண்ணணும். யாருக்கு வைராக்கியம் பூர்ணமாக இருக்கோ அவள் நேரம் ஞான விசாரம் வேணா பண்ணிக்கலாம். ஆனால் யாருக்கு வைராக்கியம் கரெக்டு லெவலில் இருக்கோ, தமிழில் சும்மா விளையாட்டாக சொல்லணும்னா 2 கட்டானா இருக்கோ, இதையும் உடம்புள்ள அதையும் பிடிச்சிக்க முடியல, ராசிக்கியத்தை நம்மளால் உடம்புள்ள பற்றியில ரசனை அப்படிங்கிறது உடம்புள்ளன்னா யூ ஆர் ஆல் வெரி ஃபார்ச்சுனேட்ன்றான் பகவான். அவளுக்கு எப்படியோ பகவான் எதிர்ச்சையாக ஒரு கதை கேட்கக்கூடிய ருச்சியை கொடுத்துட்டான்னா அவள் தான் பக்தி மார்க்கத்துக்கு ஃபிட்டானவா, அவள் தான் அதுக்கு தகுதி அப்படின்றான்.
அவள் ரொம்ப பாக்கியவான் அப்படின்றான். ஞான மார்க்கத்தில் போகக்கூடிய வாழ்க்கை இல்லாத ரசங்கள்லாம் பக்தி மார்க்கத்தில் போகிற வாழ்க்கை உண்டு. ஞான மார்க்கத்தில் போகக்கூடிய வாளுடைய பலன் பக்தி மார்க்கம் போகிற வாளுக்கும் உண்டு. அப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை பகவான் எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, எப்படியோ கதை கேட்கணும்னு ஒரு ருச்சி வந்துருத்தோம்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய பாக்கியம். நமக்கு ஒன்றும் பெரிய 100% வைராக்கியம்லாம் பகவான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பக்திக்கு கரெக்டாக கதை கேட்குற அளவுக்கு வைராக்கியம் இருந்தால் போதும். அதாவது கதை கேட்க வரணும் ஒரு வைராக்கியம் வேணுமானோ, அதை விட்டுட்டு வேற காரியம் பண்ணலான்னு போகாமல் எல்லாரும் கதை கேட்க வந்ததே பகவான் நமக்கெல்லாம் பக்தி மார்க்கம் தான் காட்டுறாங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. அதனால் தியான மார்க்கம்ங்கிறது ஒரு மினிமம் வைராக்கியத்துக்கு தேவையான விஷயம். கதை கேட்கும்போது மனசு ஊசலாடக்கூடாதுன்னு, அதனால அந்த தியான மார்க்கத்துடைய ஃபண்டமெண்டல்ஸ் காட்டுறார். ஞானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மகான் சொல்கிறார், பக்தினா என்னன்னு அவர் டிஃபைன் பண்ணுறார், அதுக்கான ஒரு லட்சணத்தை சொல்கிறார். முதல்ல எடுத்த உடனே மகாத்மிய ஞான சுத்ருடஹா, முதல்ல பகவான் யாரு, நான் யாரு, உலகம்னா என்ன, இந்த பகவானுடைய கிரேட்னஸ், பகவானுடைய மகாத்மியத்தை திருடமாக ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி மனசில் நிறுத்த வேண்டியது. அதுக்கு மேலே சர்வத்தோ அதிக ஸ்நேகம், அதுதான் பக்தி அப்படின்ற. ஸோ மகாத்மியம் தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம வேற ஏதோ ஃபேரி டேல் கேட்குற மாதிரி கேட்டுட்டு போனால் முழுமையான பலன் கிடையாது. அதுக்கான பலன் உண்டு. அதனால பகவான் யாரு, எப்படிப்பட்டவன் அவன், அவனுடைய மகாத்மியத்தெல்லாம் எப்படி இருக்கணும்னா, இப்போ பில்டிங் கட்டியிருக்கானா கட்டுறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் போட்டாலும் அந்த ஃபவுண்டேஷன் கண்ணுக்கு தெரியறதோ, கண்ணுக்கு தெரிஞ்சால் கோளாறுன்னு அர்த்தம். அது கண்ணுக்கு தெரியாமல் பூமிக்கு அடியில் இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 2 மாடி 3 மாடி 4 மாடி இங்கே 40 மாடி 60 மாடி கட்டினா நல்லா நிற்கிற மாதிரி மகாத்மியம், பகவான் யாரு, பகவானுடைய ஒரு மகத்துவம் என்ன, அவனுடைய பிரபாவம் என்ன, அவன் ஸ்வரூபம் என்ன, அவனுடைய குணாதிசயங்கள்லாம் என்ன, அவனுடைய லீலைகள் என்ன, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுண்டு அதுக்கு மேலே நாளுக்கு நாள் அப்படியே வசந்துட்டே போகக்கூடிய அந்த ஸ்நேகம், அந்த ஒரு லவ் ஃபார் பகவான் தான் பக்தின்னு சொல்கிறேன். அதனால நம்ம மனசை அடக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் வழி நமக்கு அவசியம், டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள். நம்ம ஒன்றும் பெரிய உட்காந்து அஷ்டாங்க யோகம் பண்ண போகிறோம்னு சொல்ல வரல, பட் கதை கேட்டு அதை ரசிக்கிற அளவுக்கு மனசு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது, அந்த ஞானம்ன்ற அஸ்திவாரத்துக்கு மேலே பக்தின்ற அந்த ஒரு அழகான பர்ணசாலையை நம்ம கட்டினோன்னா அங்கே கிருஷ்ணன் சௌக்கியமாக எப்பவும் அங்கே அழகா லீலைகள் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்துட்டு இருப்பாங்கிறதுனால, நேற்றுக்கு தியான யோகத்துடைய ஒரு அதிகாரித்துவம் எப்போ வருங்கிறத பார்த்தோம். முக்கியமாக அதுக்கு அதிகாரித்துவம் எப்போ வரும்னா கர்மயோகம் ரொம்ப அவசியம். ஆனால் தான் பகவானே முதல்ல கர்மயோகத்தை சொல்கிறான். கர்மயோகத்தை சொல்லிட்டு தான் 6வது அத்தியாயத்தில் பாகவதத்தில் பகவத்கீதையில் அபியாசத்தினால மனசை எப்படி அடக்கணும்னு சொல்கிறான். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய அபியாச யோகம், தியான யோகம் நேற்று பார்த்தோம். அதுக்கப்புறம் 7வது சாப்டரில் மையாசக்தமனாஃப் பார்த்தன்னு ஆரம்பிக்கும் பொழுது பகவான் என்கிட்ட உனக்கு அன்பு வந்துருத்துன்னா அந்த பிரேமைனால மனசு தானா அடங்கும்பா அப்படின்னு 7வது சாப்டரில் காட்டுறான். 8வது சாப்டரில் என்ன காட்டுறான் அப்படின்னா, அந்திம காலத்தில் பகவத் சிந்தனமும் பகவத் ஸ்மரணமும் அவசியம் தேவைங்கிறத காட்டுறான். இதைத்தான் நம்ம சுகமுனி முதல்ல எடுத்தெடுப்புலேயே ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணணும்னா, ஜென்மலாப பரஃப் பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. ஜென்மத்துடைய லாபம் என்னன்னா, பொதுவாக நம்ம இந்தியாவிலலாம் 12 வருஷம் படித்தோம்னா என்ன படித்தோம், தலைகீழ படித்தோம் எல்லாம் இருக்கட்டும், கடைசியாக ஃபைனல் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாளோன்னு இவ்வளவு படித்து எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாம் போது மறந்து போயிடுதுன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்திருக்கோங்கிறதுக்கு அத்தாட்சி. இட் இஸ் நாட் மேண்டேட்டட் ஆஸ் பர் சம் பக்தி மார்க்கம். நீங்கள் லாஸ்ட் பிரெத்தில் நீங்கள் பகவானை ஸ்மரிக்கணும் அப்படின்னு ரொம்ப மேண்டேட் இங்கே கிடையாது. ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு, நம்ம பக்தியை ஒழுங்காக பண்ணி செய்ய வேண்டிய விதத்தில் பாராயணம் பண்ணியிருந்தோன்னா, கேட்க வேண்டிய விதத்தில் கதையை கேட்டிருந்தோம்னா, செய்ய வேண்டிய விதத்தில் ஜபத்தை பண்ணியிருந்தோம்னா, பண்ண வேண்டிய விதத்தில் கீர்த்தனம் பண்ணியிருந்தோம்னா கடைசி நிமிஷம் நிச்சயமாக பகவத் ஸ்மரணை நம்ம எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிறது அஷூர்ட். அதனால தான் இங்கே பாகவதத்தில் அந்தே நாராயண ஸ்மிருதி அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஆச்சரியமான பாஷ்யம் ஸ்ரீதராச்சாரியார் பண்ணுறார். என்னன்னா, நம்ம ஒழுங்காக இருக்கும் பொழுது, நம்ம கை காலெலாம் நல்லா வேலை செய்யும் பொழுது, நம்ம தொண்டை தழுதழுக்காத போது, நம்ம நிறைய பாகவதம் படிச்சிருக்கோம், கீர்த்தனம் பண்ணியிருக்கோம், நம்ம புத்தி சுவாதீனமாக இருக்கும் பொழுது நிறையா நாமா சொல்லியிருக்கோம், பகவானை சிந்தனை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணதுனால கடைசி நிமிஷத்தில் நம்ம பிராணன் போகக்கூடிய நிமிஷத்தில் நம்ம பகவானை மறந்தாலும் அந்தே நாராயண ஸ்மிருதி, நாராயணன் நம்மளை ஸ்மரிப்பானா. இந்த குழந்தை ஓடி ஓடி வந்ததே பாகவதம் கேட்க, முடிஞ்ச போதெல்லாம் என் பேரை சொல்லித்தே, என் கீர்த்தனம் பண்ணித்தே, இந்த குழந்தைய நான் கைவிடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறானா. இந்த பகவான் நம்மளை ஸ்மரிக்கிறானா அந்திம காலத்தில்.
அதுதான் பாகவத தர்மத்துடைய சிரேஷ்டம். இதை பகவத்கீதையில் பகவான் பக்தி யோகத்தில் சூச்சிப்பிக்கிறான். என்ன சொல்கிறான்னா, நான் அவளை கரையேற்றுறேன். அவள் சாதாரண நாள்கள்லாம் என்ன ஸ்மரிச்சுண்டு என்னையே நம்பி என் கிருபை மேலேயே நம்பிக்கை வச்சதுனால தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மயி ஆவேஷித சேதசாம். நான் அவளை கரையேற்றுறேன், அவள் கஷ்டப்பட வேண்டாம், என்னுடைய பொறுப்பு, என்னால் முடியாதானே, தாராளமாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பகவான் அஷூரன்ஸ் கொடுக்குறான். அதனால இங்கே ஒரு ஞானம், ஒரு தியானம். தியானத்துடைய அடிப்படையே கர்மயோகம். அதுக்கப்புறம் தான் பகவான் 6வது சாப்டரில் கர்மயோகத்தை சொல்லின அப்புறம் தான் பகவான் அபியாச யோகத்தை சொல்கிறான். 7வது சாப்டரில் என்ன காட்டுறான் அப்படின்னா, பிரேமம் வந்துருத்துனா தானாக தியானம் வந்துடும். இதுதான் கோபிகளுடைய நிலை, உத்கிருஷ்டமான நிலை. ஒருத்தர் மேலே பிரியம் வந்துருத்துனா மறக்க முடியாதவனோ. ஒரு அம்மாவுக்கு குழந்தைகிட்டையோ இல்லைனா அப்பாவுக்கு தான் குழந்தைகிட்டையோ இருக்கக்கூடிய ஞாபகம்ங்கிறது அவளை மீறி எப்போவுமே இருக்கும். ஏதான ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட இது நம்ம குழந்தை தான் அழறதோ அப்படின்ற மாதிரி அடி மனசில் அந்த சிந்தனை ஓடிண்டே இருக்கும், ஒரு அண்டர் கரண்ட் மாதிரி. அந்த மாதிரியான தியானத்தை பகவான் 7வது சாப்டரில் சொல்கிறான். 8வது சாப்டரில் அந்திம ஸ்மரணம் அவசியம் அப்படின்றான். நம்ம கடைசியாக என்ன ஸ்மரிச்சுட்டு கிளம்புறோமோ அதோட கனெக்ஷனாக தான் அடுத்த ஜென்மா வரும்னு சொல்கிறான். 8க்கும் 7 பிறவிக்கும் உந்தொன்னோது உற்றோமே ஆகும்னு சொல்லும் பொழுது பல பேர் என்ன சொல்கிறா, அதை தெரியாதவா, நம்ம ஹியூமனாக பிறந்துட்டானா நமக்கு 7 ஜென்மா தான், அதுக்கப்புறம் மோட்சம் தானே, அந்த மாதிரிலாம் யாரும் அஷூரே பண்ணல. ஜடபரதர் சரித்திரம் கார்த்தால பார்த்தோம் இல்லையா, ஜடபரதர் வாழ்க்கையில் அப்படி தான் சாதனை பண்ணார். வாசுதேவனை தான் தியானம் பண்ணார், வாசுதேவ ஜபந்தான் பண்ணார். ஸ்பஷ்டமாக சொல்கிறது பாகவதம். கடைசி நாட்களில் ஏதோ ஒரு மான் கிட்ட மாட்டின்ட்டார் அப்படின்னு ஒரு கதையை ஏன் சொல்வானேன்னா, அந்திம ஸ்மரணம் என்னாச்சு, அவருக்கு மானை நினச்சிட்டு அவர் பிராணனை விட்டார். அடுத்த ஜென்மா என்ன ஆனார், புலஸ்தி ஆசிரமத்தில் ஒரு மானா சுத்திந்தாரா. ஆனால் அவர் பண்ண ஜபமோ அவர் பண்ண பக்தியோ வீணா போலையா. திரும்ப அவர் ஒரு குழந்தையா அங்கீரச குரோத்தத்தில் பிறக்கிறார். ஆங்கிரச குரோத்தத்தில் பிறந்த உடனே அவர் பிறந்ததுலேருந்தே அவருக்கு ஞானம் வந்துடுத்தோ, எதுலேயும் மாட்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தார், ஜடம் மாதிரி இருந்தார். யாருக்கு இந்த உலகமே ஜடம்னு தெரிஞ்சுதோ அவர் தான் ஜடபரதர். அவரை பார்த்து அவர் ஞானியாச்சு, அவர் சுத்த சைத்தன்யம். அவரை ஜடபரதர்னு ஏன் சொல்கிறோன்னா, எந்த பரதருக்கு உலகம் ஜடமாக தெரிஞ்சுதோ அவர் ஜடபரதர். நமக்கு உலகம் ரொம்ப சைத்தன்யமாக தெரியறது, அதனால நமக்கு ஒரு பற்று இருக்குது. ஜடபரதருக்கு உலகம் என்னன்னு தெரிஞ்சு போயிடுத்து. அதில் சொந்த தாயே தந்தையே தார மக்களேன்னு அவர் அங்கெல்லாம் மாட்டிக்கவே இல்லை. நோயே பட்டொழிந்தேன்னு ஒரு ஆழ்வார் அழறார். அதனால அவர் தெளிவாக இருக்கார். அந்த ஜடபரதர் சரித்திரத்தை ஏன் இப்படி காட்டுறார், அவரும் வாசுதேவ நாமம் தானே சொன்னார். அஜாமிலனை காப்பாற்றின பகவான் ஜடபரதரை ஏன் ஒரு 2 ஜென்மாவை போட்டு உருட்டி திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாஷ்யத்தில் இருக்குமோ இருக்காதோ, குருநாதர் எங்களுக்கு எப்போ ஊட்டின ஒரு விஷயம். அது என்ன சொல்கிறாருன்னா, நாம தான் சொல்கிறோம், அந்த நாமாவை சாதனையாக சொன்னோன்னா சோதனை உண்டு. உதாரணத்துக்கு நான் 1 கோடி நாமா சொல்கிறேன், 9 கோடி நாமா சொல்கிறேன், 96 கோடி ராமநாமா சொன்னால் ராமர் என் முன்னாடி வந்துடுவார் அப்படின்னா நீங்கள் எது மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க? என்னுடைய எஃபர்ட்டாக இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய நாம ஜபத்தில் தான் நம்பிக்கையை வைக்கிறோம். அப்படி வச்சோம்னா வீண் போகாது. ஆனால் பகவான் அஷூர் பண்ண மாட்டான், அதுக்கு வீண் போகாது. 2 ஜென்மா ஆகும், 10 ஜென்மா ஆகும். எவ்வளோ தூரம் நாமா சொன்னோமோ, எவ்வளோ ஸ்ரத்தைய நாமா சொன்னோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன். ஆனால் அஜாமில சரித்திரத்தில் அப்படி கிடையாது. அஜாமிலன் என்ன பார்த்தான், பகவானே ஒரு சத்சங்கத்தை அஜாமிலனுக்கு கொடுத்துட்டான். அதனால இந்த 4 விஷ்ணு பார்ஷதாலே அஜாமிலனுக்கு ஒரு விதத்தில் சத்சங்கம் அப்படின்னாலே குருன்னு வச்சுப்போமே. அப்படி ஒரு சத்சங்கம் வழியாக அவன் பக்தி பண்ணதுனால அவன் வழிக்கு உழலை. ஏன் வழிக்கு உழலைன்னா, அவன் தான் சொன்ன நாராயண நாமத்து மேலே நம்பிக்கையை வைக்கலை, பகவானுடைய அவ்யாஜ கிருபை மேலே நம்பிக்கையை வச்சான். அதனால பாகவத தர்மம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பண்ணுற சாதனையோ, நம்ம பண்ணுற பாராயணமோ, நம்ம பண்ணுற பிரவச்சனமோ, நம்ம பண்ணுற ஸ்ரவணமோ, நம்ம பண்ணுற பூஜனமோ, நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியத்திலேயோ நம்பிக்கையை வைக்காம பகவானுடைய கிருபை மேலே நம்பிக்கை வச்சா ஒரு ஜென்மா போரும், தேஷாம் அகம் சமுத்தர்த்தா. ஆனால் நம்ம பண்ணக்கூடிய சாதனை நம்பிக்கை வச்சா டிபெண்டிங் ஆன் த இன்டென்சிட்டி அண்ட் த ஃபோக்கஸ் ஆஃப் த சாதனா பலன் கிடைக்கும். அது பகவான் ஹி won't deny that. அதுதான் வித்தியாசம். அதனால ஜடபரதர் ஏன் 2 வாட்டி வழிக்கு விழுந்தார்? அஜாமிலனுக்கு ஒரே ஜென்மத்தில் மோட்சம்னா, அஜாமிலனுடைய ஹிஸ்ட்ரி வேற, ஜடபரதரோட ஹிஸ்ட்ரி வேற. ஜடபரதர் அப்பழுக்கற்ற ஒரு ஹிஸ்ட்ரி, ஆனால் ஃபைனல் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டார். அஜாமிலனுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி தான். ஆனால் அவனுக்கு அந்த ஃபைனல் டைமில் ஏதோ ஒரு கேனாபி புண்ணிய லேசேனவா இல்லைனா பகவானுடைய அவ்யாஜ கிருபையா தெரியல,
கரெக்டாக எப்போ தேவையோ அப்போ சத்சங்கம் வந்துடுத்து பாருங்களேன். அவனுக்கு அனுப்பிட்டார் பகவான். எதனால் அனுப்பினார்னா, ஏதோ பகவான் அவனை கரையேற்றணும்னு முடிவு பண்ணிட்டார். அது காரணம்னா நம்ம தான் ஜோடனை பண்ணோம். கரையேற்றணும்னு ஒருத்தரை முடிவு பண்ணால் என்ன பண்ணுவான் பகவான்னா, கரெக்டான டைமுக்கு சத்சங்கத்தை கொடுப்பான். ஏன் இந்த அஜாமிலனுக்கு முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியது தானே சத்சங்கம்னா, இல்லைப்பா இந்த சத்சங்கம் எப்போ அவனுக்கு தேவையோ, எப்போ அது கரெக்டாக எஃபெக்ட் வருமோ அப்போ காட்டுறேன். ஏன்னா முன்னாடியே சத்சங்கம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் திருப்பி வழுவறதுக்கான சான்ஸ் இருக்குது அவனுக்கு, நமக்கு இல்லை அவனுக்கு. அதனால எப்போ தேவையா லாஸ்ட் மினிட்ல அவனுக்கு சத்சங்கத்தை கொடுத்து கரையேற்றினா இருப்பாரு. நம்மளே குழந்தைகள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஏரோப்ளைனில் கூட்டின்னு போகிறோம்னா, இந்த குட்டி குழந்தை 5 வயசு 6 வயசுல என்ன கேட்கும் நம்மக்கிட்ட, அம்மா அம்மா என் டிக்கெட் என்கிட்ட கொடுமா, என்கிட்ட கொடுமான்னு. இந்த அம்மா டிக்கெட் இருக்குங்கிற விஷயம் கூட சொல்ல மாட்டான் அந்த குழந்தைக்கு. சாமி என் பின்னாடியே வாம்பா. போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ஒரு ஏரோப்ளைன் கேட்டு பக்கத்தில் வரும்பொழுது டக்குன்னு இந்த டிக்கெட் எடுப்பா, குழந்தை கையில் கொடுப்பா, இந்த 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 ஆன் டிக்கெட்டை கொடு உள்ளே விடுவாப்பா இருப்பா. குழந்தை டிக்கெட்டை பார்க்கும், கொடுக்கும், ஏறிடும். இதே டிக்கெட்டை முன்னாடியே கொடுத்தா இந்த குழந்தை தொலைச்சிட்டு போகும், கிழிச்சிட்டு போகும், அப்புறம் ஏறவே முடியாது ஃப்ளைட்டில். அதனால பகவானுக்கு தெரியும் எந்த டைமில் சத்சங்கத்தை எந்த ஜீவனுக்கு எப்படி கொடுத்தா அந்த ஜீவன் தன்னை கரையேறுவான்னு. அதனால இங்க முச்சுக்குந்தர் சொல்றார், யாருக்கு கடைசி ஜென்மா அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்றானோ அவளுக்கு தான் பகவான் ஒரு உத்தமமான குருவுடைய சத்சங்கத்தை கொடுத்து சத்சங்கம் மூலமா அந்த ஜீவனை கரையேற்றுவான்னு முச்சுக்குந்தர் சொல்றார். அதனால சத்சங்கம்ங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, பகவானுடைய ஒரு கிராண்ட் பிளான். அந்த சத்சங்கத்தை வச்சுட்டு தான் பகவான் கரையேற்றுறான். சத்சங்கத்தில் முக்கியமாக பாகவத தர்மத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நம்ப வேண்டியது எதை அப்படின்னா பகவானுடைய கிருபையை, குருநாதருடைய கிருபையை, நாட் அவர் எஃபர்ட். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ நார்மல் சாதக் அண்ட் அ பாகவதா இஸ் திஸ். சாதாரணமான ஒரு சாதனை பண்றவன் என்ன நினைப்பான்னா, நான் டெய்லி 108 மாலை நாமா சொல்றேன், நான் டெய்லி பாகவதம் படிக்காம இருக்கவே மாட்டேன், நான் படிக்கக்கூடிய பாராயணம் என்னை கைவிடுமா, நான் சொல்லக்கூடிய நாமா என்னை கைவிடுமான்னு நினைக்கிறவன் சாதகன். கை விடுமா விடாதாங்கிறது அவன் பண்ற சாதனையை பொறுத்து இருக்கு. ஆனா ஒரு பாகவதன் எப்படி நினைப்பான் அப்படின்னா, என்னவோ தெரியல, கிருஷ்ணன் என் மேல ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான், கிருஷ்ண கிருபையினால இன்னைக்கு கார்த்தால நான் பாகவதம் படித்தேன், கிருஷ்ண கிருபையினால என் வாக்குல கூட நாமா வருது, கிருஷ்ண கிருபையினால எனக்கு கூட பகவானுடைய சிந்தனை வருது, கிருஷ்ண கிருபையினால எனக்கு கிருஷ்ணனுடைய ஸ்மரணம் வருதுன்னு வரதெல்லாம் கிருஷ்ண கிருபைன்னு பார்த்தோம்னா பாகவத தர்மம். பண்றதெல்லாம் என் எஃபர்ட்னால ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா அது சாதனை. சாதனை கைவிட்டாலும் விடும், விடலானாலும் இல்லை, பகவத் கிருபை மேல வைக்கிற நம்பிக்கை கைவிடவே விடாது. இதுதான் பாகவத தர்மத்துடைய அடிப்படை. இந்த அடிப்படையை தெரிஞ்சுட்டு நம்ம பாகவத தர்மத்தில் போனால் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் இதை மெனக்கெட்டுன்னு திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இப்போ பாகவதத்தை வச்சுட்டே பாகவத தர்மத்தை தவிர மற்ற தர்மங்கள்லாம் எடுத்து சொல்றவாள்லாம் இருக்கிறதுனால பாகவத தர்மத்துடைய தாத்பரியம் நமக்கு புரியணும். ஸ்ரீதர சுவாமியுடைய வியாக்கியானம் த்ரீமதஸ்தால ஏற்றுக்கக்கூடிய ஒரு வியாக்கியானம். அவர் எழுதும் பொழுதே முதல்ல எழுதினார், பாகவதம்ங்கிறது வேற எந்த காரணத்துக்காகவும் வரல, பகவத் குணப்பிரதானியம். பகவானுடைய குணத்துல ஈடுபடுறதுக்கு தான் பாகவதமே தவிர வேற ஏதோ ஆத்ம விசாரம் பண்றதுக்கெல்லாம் பாகவதம் தேவையில்லை. அதுக்கு உபனிஷத் இருக்கு, அதுக்கு வேற ஒரு பிரம்மசூத்திரங்கள்லாம் இருக்கு. பாகவதம் இஸ் ஒன்லி ஃபார் பகவத் குண, அது குணானுபவ பிரதானம். நமக்கு அந்த பகவத் குணத்துடைய அனுபவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பாகவதமே வந்திருக்கு. அதை நம்ம மனசுல வச்சுட்டா தான் பாகவதத்தை கேட்குற மாதிரி கேட்க முடியும் நமக்கு. அதனால இங்க அவர் சொல்றார், ஞானம் அப்படிங்கும் பொழுது நம்ம பாகவதத்திலே நேற்றே சொன்னேன், இந்த கிருஷ்ண கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சித்தம் கிருஷ்ண கதையை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணுமோ. ஒருத்தர் நல்ல பாயசம் ஒன்று கொடுக்குறாருன்னா அந்த பாயசம் டேஸ்ட்டை அனுபவிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஜுரத்தோட போய் பாயசம் குடிச்சோன்னா கசப்பாக தான் இருக்கும் பாயசம். அதனால முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, முதல்ல நம்ம ஜுரத்தை போக்கிக்கணும். ஜுரம் எதனால வரும்? கிருஷ்ண கதையை அனுபவிக்க முடியாத மாதிரி என்ன ஜுரம் நமக்கு இருக்குன்னா, நிறைய கேள்விகள் இருக்கணும் நமக்கு. என்ன கேள்விகள்னா, நான் ஏன் இப்படி இருக்கேன், உலகம் ஏன் இப்படி இருக்கு, பகவான் கிருபாளுவா, பகவான் கிருபாளுவா இருந்தால் ஏன் இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்படும், இந்த மாதிரி கலக்கடக்கடான்னு நிறைய கேள்வி வரும். முதல்ல அந்த இன்டெலெக்ட் ஒரு பெரிய பிரச்சனை அட் டைம்ஸ். ரெண்டாவது என்ன ஜுரம்னா, என் கதி என்ன? இந்த ரெண்டுத்துக்கும் ஆன்சர் தான் மெயினாக 9 ஸ்கந்தங்கள். அஜாமில உபாக்கியானத்தை காமிச்சுட்டு, நீ உன்னை பற்றி கவலைப்படாத, உனக்கு மோட்சம் நிச்சயம், இப்போ அனுபவி, மோட்சத்துக்காக கதை கேட்காத, மோட்சத்துக்காக கதை கேட்டாலும் கரையேறுவோம், கைவல்யைக்க பிரயோஜனம்னு பாகவதமே சொல்றது. ஆனால் அது அல்ப பலன்தான். பக்தாளுக்கு அந்த கிருஷ்ண ரசத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு முக்கிய பலனாக இருக்கிறதுனால நமக்கு மோட்சம் நிச்சயம்னாலே ஒரு பெருமூச்சு விட்டு, அப்பாடி இப்போ நான் நிம்மதியாக கதையை கேட்குறேன் அப்படின்னு தானே கேட்போம். ஒரு டீச்சர் இருந்தார், இது ஆக்சுவலாக நடந்தது அமெரிக்காவில்.
பாகவத தர்மம் எல்லா இடத்துலையும் நடக்கிறது, நம்ம தான் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். அவர் என்ன பண்ணார், ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிற வாழ்க்கெல்லாம் கலையை நல்லா ரசிக்கணுங்கிறதுனால ஒரு கோர்ஸ் வச்சார். ஒரே அடியாக மெக்கானிக்கலாக ஒருத்தர் திங்க் பண்ணிகிட்டே இருந்து அவளுக்கு கொஞ்சம் ஒரு கலையை ரசிக்கிற மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சா. அதனால ஆர்ட் அப்ரிசியேஷன் ஒரு கோர்ஸ் போட்டாடா. ஆனால் இங்கே வரவாள்லாம் மினிமம் பாஸ் ஆகணும், அதில் பாஸ் ஆனால் தான் டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும். அவள்லாம் பார்த்தா இந்த இதில் பாஸ் ஆகணுமேன்னு உட்காந்தா யாரானு அப்ரிஷியேட் பண்ண முடியுமோ, ரசிக்க முடியுமோ ஏதோ ஒன்று. அதனால அவர் பார்த்தார், இதெல்லாம் தேராத கேஸு, இதுக்கு நம்மளுடைய சிஸ்டத்தை மாற்றணும். முதல் வாட்டி எல்லாரும் இந்த மாதிரி கிளாஸில் உட்காரும்போது அந்த டீச்சர் சொன்னாலாம், எல்லாருக்கும் நான் ஏ கிரேட் கொடுக்க போகிறேன் எண்ட் ஆஃப் செமஸ்டர், கவலையப்படாது, இப்போயே எழுதி வச்சுட்டேன். நீ பண்ண வேண்டியது என்னென்னா உட்காரு, கேளு, எக்ஸாம் கூட கிடையாது உனக்கு. இப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே ரிலீஃபாக போச்சு. இப்போ ரசிப்பாளா, எக்ஸாமில் நீ மார்க் வாங்கினா தான் நீ பாஸுன்னா என்னத்த ரசனை இருக்கும். இப்போ நீங்கள் பாகவதம் நான் சொல்கிறேன் சந்தோஷமாக கேட்குறேன், இப்போவே நான் பாகவதம் சொல்ல போகிறேன், நீங்கள் கேட்ட அப்புறம் நான் குவிஸ் வைப்பேன்னா எல்லோரும் ஒரே டென்ஷன் ஆகிடுவேன், பாதி காதுக்குள்ளேயே போகாது உங்களுக்கு, என்னடான்னு உட்காந்துட்டு இருப்போம். அதனால பகவான் சொல்கிறான், கண்டிஷனே இல்லாமல் ஒரு மார்க்கத்தை காட்டுறேன், ரசிங்களேன். பகவான் இவ்வளோ அழகான ரூபம், பகவான் இவ்வளோ அழகான நாமம், கிருஷ்ண லீலை மாதிரி வேற எந்த சுவாமிக்கும் லீலை கிடையாது. அப்படி ஒரு மதுரமான லீலைகள்லாம் பகவான் மெனக்கெட்டு இறங்கி இங்கேயும் பண்ணும், அதெல்லாம் கோலோகத்திலே பண்ணிட்டு போயிருக்கலாமேன்னா நம்மளாம் ரசிக்கணுங்கிறதுக்காகத்தான். பகவானே அழகா தன்னை ட்ரெஸ் பண்ணிக்கிறதே எதற்காகன்னா பக்தாலாம் ரசிப்பாங்கிறதுக்காகத்தான். இப்போ இந்த யஜ்ஞ பத்னிகள்லாம் பகவானை பார்க்க வரும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா மன்னார்குடி ராஜகோபாலன் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வர்றோம். அதெல்லாம் நம்ம கேட்க போறோம், எதற்காக அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்தான்னா, இவாள்லாம் ரொம்ப நாளாக என்னை பார்க்கணும்னு துடிச்சின்னு இருக்கா, அவளுக்கு நான் தரிசனம் பண்ணும் பொழுது அப்படி மனசை கவர்ற மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தரிசனம் பண்ணணும் தான் மெனக்கெட்டு இப்படியெல்லாம் போட்டுன்னு வரான். இது ஏதோ கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் மட்டும்னு நினைக்க வேண்டாம், நடந்த ஒரு கதையை சொல்கிறேன். எல்லாருக்கும் முருகன் பாட்டுகளில் உள்ளம் உருகுதையான்ற பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை எழுதினது இல்லைனா அருளினதுங்கிறது ஒரு பெரிய மகாத்மா, ஆண்டவன் பிச்சைன்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுவான்னா, எந்த கோவில் போனாலும் அந்த அர்ச்சாவதாரம் பேசும் அந்த அம்மாவோட. நான் சொல்கிறது ஒரு 40 years பேக் அந்த அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது. நான் பிச்சு எப்படி ஆனேன்னு தான் சுயச்சரித்திரத்தையே எழுதியிருக்கா. அந்த அம்மா தான் உள்ளம் உருகுதையா போன்ற அற்புதமான பாடல்லாம் பாடியிருக்கா. ஒரு நாள் என்ன பண்ணால், இந்த 63 உற்சவம் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நம்ம குருநாதர் சொன்ன சம்பவம். நம்ம கபாலீஸ்வரர் கோவிலுக்கு இந்த அம்மா போயிருக்கா. போன உடனே ஒரே கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு பேசாமல் இந்த ரூம்லேயே இருந்துட்டா, கூட்டம்னா கொஞ்சம் கஷ்டம் அவளுக்கு. அதனால படுத்துட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஏர்லி மார்னிங் ஒரு டிவைன் விஷனில் கற்பகாம்பாள் நான் உனக்காக இந்த கிளிப்பச்சை புடவை கட்டின்னு இருக்கேன், உனக்காக இந்த நெக்லஸ்லாம் போட்டுன்னு இருக்கேன், நீ பார்ப்பேன் தானே நான் அலங்காரம் பண்ணி நின்றுட்டு இருக்கேன், கோட்டி பேர் பார்த்து போனா எனக்கு என்ன, நீ பார்த்து ரசிக்கணும் நான் போட்டுட்டு இருக்கேன், நீ வராமல் எப்படி ரூமில் படுத்துட்டு இருக்கலான்னு மிரட்டுறா. உடனே காலங்காத்தால அப்படி ஓடி போய் பார்த்தா அந்த காட்சியில் காட்டினா மாதிரியே கற்பகாம்பாள் அப்படி நிற்கிறான். அதனால இன்னி வரைக்கும் அர்ச்சாவதாரம்லாம் சத்தியம். நமக்கு கொஞ்சம் பக்தி இருந்தாலும் அர்ச்சாவதாரம் பேசும், சத்தியமாக பேசும், அதை வெளில சொல்ல முடியாது, ஆனால் அது சத்தியம். அது எப்படி பேசும்னு கேட்குறவாளுக்கு புரியும், பேசக்கூடிய பகவானுக்கு புரியும், குருநாதருக்கு புரியும். ஏன்னா அந்த அனுபவத்தை கொடுக்கறதே குருநாதர் தான். இன்னி வரைக்கும் அர்ச்சாவதாரம் அப்படி பேசும். அதனால பகவான் ராஜகோபாலன் மன்னார்குடியில் வெண்ணத்தாய் உற்சவம் பண்ணும்பொழுது மெனக்கெட்டுன்னு இந்த ஒரு வகையான நகையெல்லாம் போட்டுன்னு இருப்பான். எதற்காக போட்டுக்கிறான்னா, மகான்கள்லாம் பார்த்துட்டு என்னை ரசிக்கணுங்கிறதுக்காக தான் போட்டுக்கிறான். அந்த மாதிரி இங்க பகவான் ஒரு பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு லீலை பண்றான். அதுக்காக தான் அற்புதமான அந்த ஒரு ரூபமோ நாமமோ எல்லாம் வச்சுட்டு இருக்கான். எதற்காக இதெல்லாம் பண்ணான்னு நம்ம ரசிக்கணும். அதனால்தான் ரசிக்காகா பூவி பாவுக்காகா, முமுட்சுக்களே வாருங்கள்னு சொல்ல பத்தேளா. ரசிக்காளாக இருக்கிறவாளே வாருங்கள். யார் பாவுக்காளாக இருக்காளோ, டோன்ட் வரி அபவுட் ரிசல்ட் நம்ம ஒரே பிஸ்னஸ் ஆக்காதீங்கோ, அதை ரசிங்கோ. அதுக்கு என்ன வரப்போகிறதுன்னு என்ன ஒரு 2 மணி நேரம் நம்மளை பற்றி நம்மளை மறந்து கிருஷ்ணனோட கதையில் ரசிக்கிறதுக்காக தான் பாகவத். அதனால தான் ஸ்ரீதர சுவாமிகள் நிக்காவா போடுறார், பகவத் குணா அனுபவ பிரதானம், அதுதான் பாகவதம் அப்படின்ற. அதுதான் அதுக்கு தயார் தான் 2 நாள் இல்லையா. சுகமுனி 3 நாள் பண்ணாருங்க, நான் உங்களுக்கு 2 நாள் முடிச்சிட்டேன் உங்களுக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான பாகவதம். நேற்று தியான யோகம் பற்றி சொன்னேன். இந்த தியானத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம கர்மாவை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். யாரும் கர்மாலேருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த கர்மாவையே நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நேற்றே சொன்னேன், ஒரு நன்றி உணர்வு நல்லா இருந்ததுன்னா கர்மயோகம் தானாக வந்துடும். நமக்கு ஒரு கிராட்டிடியூட் ஃபார் வாட் வி ஹேவ் ஆர் வாட் வி ஆர் இருந்தாலே வாட் வி டூங்கிறது சர்வீஸாக போயிடும். அந்த ஒரு பண்ணக்கூடிய விஷயத்துக்கான பலன் கிடைச்சி தான் தீரும். நோபடி கேன் ஸ்டாப் இட். அது நிச்சயமாக வரத்தான் வரும்.
ஆனால் அதையே நோக்கமாக வச்சுட்டு ஒரு கூலிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு 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 நபராக நம்ம ஆயிடக்கூடாது. அதையே ஒரு டிவைனாக we can சேஞ்ச். ரொம்ப அழகாக நம்ம ஜிஓடி ஆரம்பிக்கும் பொழுது, அந்த ஜிஓடின்னு இருக்கு இல்லையா, குருநாதர் அதை தான் அழகான பேர் வச்சார், குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் டிவினிட்டி அப்படின்னு. உலகத்தில் மொத்தமாக ஒரு 10 இடங்கள் ஏறத்தாழ இருக்குது. அதை ஆரம்பிக்கும் பொழுது எதானு நாங்கள் எதை வச்சுட்டு நாங்கள் இதை 4 பேருக்கு சொல்லணும்னு கேட்கும்பொழுது அழகாக ஒரு 2 லைன் கொடுத்தார் குருநாதர் ஆங்கிலத்தில். ஏன்னா அது உலகளாவிய போகணும்னு அவர் சொன்னார், ஒர்க்கிங் ஃபார் த வேர்ல்ட் வில் மேக் யூ ஹாப்பி, ஒர்க்கிங் ஃபார் கிருஷ்ணா வில் மேக் யூ பிளிஸ்ஃபுல். இது எல்லாருக்கும் சொல்லு அப்படின்ட்டார். ஒர்க்கிங் ஃபார் மை செல்ஃப் அவர் சொல்லலை, ஏன்னா அது மிசரபிள் தான் அது. அதனால் நமக்காக எனக்குன்னு நினச்சோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு 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 கிருபணனாலாக போயிடுவோம். உலகத்துக்காகனா இட் இஸ் லிட்டில் பெட்டர், இட் வில் மேக் யூ ஹாப்பி, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இஃப் யூ டூ இட் ஃபார் கிருஷ்ணா இட் வில் மேக் இட் ஆனந்தம், பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அதுதான் கர்மயுகத்தோட ஒரு பேசிக் பிரின்சிபிள். அதை நம்ம நேற்று பார்த்துட்டோம். அதை பார்த்த அப்புறம் முக்கியம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்புறம் சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய சில கட்டுப்பாடுகள் வாழ்க்கையில் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கை முறையை கொஞ்சம் லைட்டாக மாற்றிட்டோன்னா தியானம் ஈஸியாக போயிடும். அந்த கட்டுப்பாடு இல்லை செல்ஃப் ரிஸ்ட்ரெயின்ட்டுன்னு சொல்கிறதுக்கு தான் யமம்னு பேர். நம்ம வாழ்க்கை முறையில் பண்ண வேண்டிய சில டிசிப்ளின்ஸுக்கெல்லாம் நியமம்னு பேர். யமம்னாலே ரிஸ்ட்ரெயின்ட், கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு எப்படி நம்ம பண்ணிக்கணுங்கிறதுக்காக நம்ம பதஞ்சலி 5 சொல்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோ 12 ஆக்கிட்டான். நம்ம உத்தவனுக்கு எடுத்து சொல்லும் பொழுது யமம்னா என்ன, நியமம்னா என்னன்னு உத்தவ சுவாமி கேட்குறார். ஐ திங்க் 19வது அத்தியாயம் நினைக்கிறேன், ஏகாத ஸ்கந்தம். அங்கே பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா ஒன்று இருக்குது. எப்படி அந்த ஜெகத்குரு பண்ணாரோ அந்த மாதிரி இந்த ஜெகத்குருவும் பண்ணியிருக்கார். ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியார் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகான்னு ஒன்று பண்ணியிருக்கார். கேள்வி பதிலாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி உத்தவ சுவாமியோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கேள்வி பதில் மாதிரி அழகாக படன்னு ரேபிட் ஃபயர்னு சொல்கிறோம் இல்லையா, கடகடன்னு கேட்குறோம் உத்தவ சுவாமி. அதுக்கெல்லாம் ஒன்றுனா பதில் சொல்லின்னு வரார். யமம்னா என்ன, யமம்னா இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுன்றான் பகவான். பண்ணால் நமக்கு பக்தி சீக்கிரம் வந்துடும், தியானம் ரொம்ப சுலபத்தில் வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான் தியானத்துக்கு. முதல்ல ரொம்ப முக்கியமான யமம் என்னன்னா அஹிம்சா. அஹிம்சானா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, யாருக்குமே எந்த ஒரு கெடுதலையும் நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாது. 3மே, மனசு, வாக்கு, காயம். இந்த 3 நாளையும் யார் மனசும் புண்படாத மாதிரி பேசணும், நினைக்கணும், காரியங்களை செய்யணும். அஹிம்சா. அடுத்தது சத்தியம், முடிஞ்ச வரைக்கும் உண்மையை பேசு. அந்த உண்மையும் எப்படி பேசணும்னா, ரொம்ப அழகாக திருக்குறளில் சொல்லும்போது சொல்லுவார்கள், இந்த ஒரு உண்மையை பேசுகிறேன்னு கடுகடுன்னு விழாது, அது பாகவத தர்மத்துக்கு அழகில்லை. அதனால அங்கே திருவள்ளுவர் அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். என்ன ஒரு உதாரணம் சொல்கிறார் அப்படின்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் நானும் குழந்தையா இருக்கும்போது மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இதோட ஆச்சரியம் புரியுது. நம்மளுடைய வேத மாதா கூட சொல்கிறார், நாக்கில் ஒரு தேன் தடவர மாதிரி பேசு, ஜிஹ்வாமே மதுமத்தமான்ற. நல்லா இப்போ என்ன, அதுக்கு என்ன காசா பணமா? 2 வார்த்தை கனிவாக சொல்கிறதுக்கு நமக்கு என்ன செலவு? ஒன்றும் கிடையாது. மனசு பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் அந்த வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றும் தெரியுமோ? அதனால இங்கே அவர் அழகாக சொல்கிறார், அழகான சொற்கள், இனிமையான சொற்கள்ங்கிறது பழம் மாதிரி, அதில் கடுமையான சொற்கள்லாம் காய் மாதிரி. ஒரே மரத்தில் பழமும் இருக்குது காயும் இருக்குன்னா பழத்தை எடுத்து கொடுப்பியா, காய் எடுத்து கொடுப்பியா? அதனால சத்தியம் அப்படின்னாலே ரிதம்ங்கிறதும் இருக்குது, சத்தியம்ங்கிறதும் இருக்குது. உண்மையை பேசு, அழகாக பேசு. சத்தியம் வதா பிரியம் வதா, பிரியமாக பேசு. இதெல்லாம் யமம். இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும்னா கிருஷ்ணனுக்கு பிரீத்தி இதெல்லாம். அதனால கண்ணன் மகிழ்கின்றான்ங்கிறதுல இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அஸ்தேயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் என்னென்னா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், யாரும் ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்தா டக்குன்னு வாங்கி வச்சுக்கிறோம் இல்லையா. நத்திங் கம்ஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்ட். எதுவுமே ஃப்ரீ கிடையாது. சில சமயம் ஃப்ரீ மேட்டர்லாம் நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக முடியும். பொதுவாக ஒருத்தர் ஃப்ரீயாக ஒரு பர்ஸு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக கொடுத்தாருன்னு வாங்கி போட்டால் ஒரு நாள் பர்ஸு நம்ம பைசாவோட சேர்ந்து தொலைச்சி போவாங்க. பர்ஸு தொலைகிறது அதோட தலையெழுத்து, கூட ஃப்ரீயாக வந்ததுனால அந்த கர்மாவும் சேர்ந்து போகிறது. அதனால் ஃப்ரீயாக ஒன்று வந்தால் வாங்காதன்றார். அதுவும் எஸ்பெஷலி இஃப் யூ வாண்ட் டு ப்ரோக்ரஸ் இன் பக்தி, இஃப் யூ வாண்ட் டு ப்ரோக்ரஸ் இன் தியானம், அந்த ஃப்ரீ கிஃப்டெல்லாம் வாங்கவே வாங்காது. அது யாரானோ ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கேற்ற கர்மாவை அது திரும்பி வசூல் பண்ணித்தான் போகும் இல்லையா. அதனால அஸ்தேயம். அசங்கோ கிரீர சஞ்சய. அசங்கோ, முடிஞ்ச வரைக்கும் டோன்ட் கெட் அட்டாச்ட் இன் எவ்ரிதிங். யூ கேன் லவ் சம்படி அண்ட் நாட் கெட் அட்டாச்ட் டு தட் பர்சன்.
அந்த சேவாபாவம் இருந்தாலே அட்டாச்மெண்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நான் சொல்கிறேன், இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பாகவத்தோட மைய கருத்து அது. நன்றி உணர்வு நல்லா வேரூன்றி இருந்துருத்தோம்னா நமக்கு இந்த மாதிரியான சங்கமே வராது, அட்டாச்மெண்ட்டே வராது நமக்கு. அது நான் ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புனால தானே அட்டாச்மெண்ட் வருது. அந்த எதிர்பார்ப்பே இல்லாமல் நான் உனக்கு சேவை பண்ணுறேன்ற மனப்பான்மை போனால் என்ன எதிர்பார்ப்பு இருக்காங்க? அப்படி நம்ம வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்முன்னு இருக்கலாம் வாழ்க்கை. அதனால் அசங்கம். அப்புறம் ஹ்ரீ அப்படிங்கிறது தப்பான காரியம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படணும். இல்லைனா சில விஷயம் ஹ்ரீனா மாடஸ்டின்னு அர்த்தம், கொஞ்சம் ஒரு வெட்கம்னு சொல்கிறோம்ல, ஒரு அந்த மாதிரி லஜ்ஜை, தவறான விஷயங்கள் செய்யறதுக்கோ அதுக்கெல்லாம் லஜ்ஜப்படுற விஷயம். அசஞ்சயா அப்படின்னா ரொம்ப அனாவசியமாக சேர்த்து வச்சுக்காத, எல்லாத்தையும் என்ன தேவையோ அது வரைக்கும் வச்சுக்கோ, ரொம்ப சேர்த்து வச்சுக்காத அப்படின்னு காட்டுறார். ஆஸ்திக்யம்னா என்ன அப்படின்னா, ஆஸ்திக சமாஜெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, வேதத்தில் ஒரு நம்பிக்கை, பரலோகம்னு ஒன்று இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அது இல்லைன்னா யோகம்லாம் வேஸ்ட் இல்லையா? இது ஒரு நம்மளுடைய சரீரம் விழுந்த அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே ஆன்மீகமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. ஆஸ்திக்யம். பிரம்மச்சரியம், பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்த்துட்டு பார்க்க தேவையில்லாத விஷயத்த பார்க்கவே பார்க்காத, எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடு, மற்ற விஷயத்த டேஸ்டே பண்ணாத, எதை கேட்கணுமோ அதை மட்டும் கேளு, எதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை காதிலேயே போட்டுக்காத, இப்படின்னு சொல்கிறதெல்லாம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா எல்லா இந்திரியங்களுக்கும் பிரம்மச்சரியம் உண்டு, 10க்குமே உண்டு பிரம்மச்சரியம். அது பிரம்மச்சரியம். மௌனம்னா அனாவசியமாக ஒருத்தர் ஜென்ரலாக குருநாதர் தான் சொல்லியிருக்காரு எங்களுக்கெல்லாம். யாரானு ஒரு கேள்வி கேட்டால் முதல்ல அது அவசியமாக இந்த பதில்னு நீ மனசில் ஒரு வாட்டி ரன் பண்ணிவிட்டு அப்புறம் பதில் சொல்லு. அனாவசியமாக கடகடன் பேசாத. ரொம்ப பேசினாலே பொய் சொல்ல வேண்டி வரும், பொய் சொன்னாலே உன்னோட தபஸ் குறைஞ்சி போயிடும். எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சை குறைக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ மனசும் அடங்குன்ற. ரொம்ப ஒருத்தர் வளவளன்னு பேசுகிறவளை பார்த்தா ரொம்ப பெரிய காரியம்லாம் அவள் சாதிச்சவாளாக தெரியாது. ஜென்ரலாக அளவாக பேசுகிறவா தான் நிறைய காரியம் சாதிச்சிருக்கா. பேச்சுக்கும் நம்ம மனசுக்கும் நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில் பண்ணக்கூடிய சாதனைக்கும் ஒரு ரிலேஷன் உண்டு. அளவாக பேசு. மௌனம்ங்கிறது நம்ம போன்ற பாகவத தர்மத்தில் இருக்கிறவாளுக்கு நாம சங்கீர்த்தனம் தான், அதுவே மௌனம் தான். பகவன் நாம கீர்த்தனம் பண்ணாலே மௌனம் தான். அப்படி மௌனம் சொல்கிறார். அப்புறம் ஸ்தைரியம், க்ஷமா, அபயம், ஸ்திரமாக இருக்கிறது. பி ஃபர்ம் பட் ஃப்ளெக்சிபிள். எந்த விஷயத்தில் ஃபர்மாக இருக்கணும், எந்த விஷயத்தில் நல்ல ஸ்திரமாக இருக்கணும்னா, என்னுடைய வாழ்க்கையுடைய பிரயோஜனம், என்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு பர்பஸ் இதுதாங்கிறதுல மாறாது, அதெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடாது. ஆனால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சேஞ்சஸ்லாம் நம்ம ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தாகணும். டோன்ட் லூஸ் சைட் ஆஃப் த பர்பஸ் பட் யூ கேன் அடாப்ட் டு த சர்க்கம்ஸ்டன்ஸ். நம்மளுடைய ஒரு வாழ்க்கை குறிக்கோளை மாற்றக்கூடாது. அந்த குறிக்கோள் வழியாக பயணம் செல்லும் பொழுது சில விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. வளைஞ்சு கொடுத்து தான் ஆகணும் சில விஷயங்களுக்கு. அந்த விஷயத்தில் வளைஞ்சு கொடுக்கலாம்னு சொல்கிறார். க்ஷமா, இந்த க்ஷமா பற்றியே ஒரு சப்தாகம் பண்ணலாம். ஆச்சரியமான விஷயம் அந்த க்ஷமாங்கிறது. க்ஷமானா பொறுமைன்னு அர்த்தம். இதில் நாரதர் அழகாக க்ஷமாவை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறார். நம்மலாம் தபஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், க்ஷமையே ஒரு பெரிய தபஸ் அப்படின்ட்டார். எதிர்ச்சையாக நம்ம ஒரு கஷ்டத்தில் மாட்டியிருக்கோன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், நமக்கு வேண்டிய சாப்பாடு அங்கே கிடைக்கல, அப்போ நம்ம பட்னியாக தான் இருக்கணும்னு வச்சுப்போம். இப்போ அவள் கொடுக்குற சாப்பாடை நம்ம சாப்பிட முடியாது, ஆனாலும் பசிக்கிறது. இப்போது க்ஷமைனா என்னன்னா, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு முடிவாயிடுச்சு. நானாக இதை ஏற்றுக்கல, எனக்கு வந்த ஒரு கர்மானால வர ஒரு விஷயம், எதிர்ச்சியாக வந்த விஷயம். இதை அனாவசியமாக புலம்பாமல், இதை அனாவசியமாக ரெசிஸ்ட் பண்ணாமல் சாந்தமாக அதை ஏற்றுக்கிறதே தபஸ்ன்ட்டார். இந்த தபஸ் நம்மளால் பண்ண முடியுமோனோ? அதனால க்ஷமான்ற பொறுமையே ஒரு பெரிய தபஸ். கடைசியாக அபயம், எதற்கும் படபடுத்து பயப்பட வேண்டாம், பகவான் இருக்கான், நமக்கு பகவானோ குருநாதரோ கைவிட மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கையினால பயத்தை போக்கி இருக்கிறது. இதெல்லாம் என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தியானத்துக்கு. இதுக்கெல்லாம் யமம்னு பேர். பகவான் அதே மாதிரி 12 நியமம் சொல்கிறான். அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான நிலைமை கிளென்லினஸ். எப்போ சுத்தமாக இருக்கணும் இல்லையா? அந்த கை காலாக இருக்கட்டும், நம்ம உடம்பாக இருக்கட்டும், வாக்காக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், சுத்தமாக இருக்கணும். சௌச்சம்னு பேர் அதுக்கு. ஜபஹா, எல்லாரும் ஏதோ ஒரு ஜபத்தை வச்சுக்கணும். டெய்லி ஒரு ருட்டீன் மாதிரி. ஒரு குருநாதர் நம்ம கொடுத்த நாமம்னா விசேஷம். அப்படி இல்லைன்னா கூட பொதுவாக இருக்குது மகாமந்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜபம். ஒரு ஒரு மாலை இல்லைன்னா ஒரு 20 வாட்டி, 100 வாட்டி, 11 வாட்டின்னு ஒரு ஜபஸ், ஒரு ருட்டீன் அது இருக்கிறது நல்லது. தபஸ் அப்படின்னா நம்மளுடைய சரீரத்தை அப்பப்போ ஏகாதசியும் போதோ சிவராத்திரியும் போதோ கொஞ்சம் பட்னி பண்ணி அதை கொஞ்சம் கிருச்சிரமாக ஆக்கிக்கிறது தான் தபஸ்ன்னு பேர். சரீரத்தை கொஞ்சம் ரொம்ப வளர விடாமல், இந்திரியங்களை நாக்கு நீள விடாமல்,
ஒரு ஸ்ரவணத்துக்கு ஸ்ரவணமாவது உப்பு இல்லாமல் சாப்பிட்டு பார்த்து, ஒரு ஏகாதசிக்கு ஏகாதசியாவது நம்ம ஆகாரத்தை குறைச்சி, இப்படி நம்மளையே கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணி வி நீட் டு கண்ட்ரோல் அவர் மைண்ட் யூஸிங் தபஸ். தபஸ்னா சரீரத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஹோமஹா ஸ்ரத்தா அதித்யம் மத் அர்ச்சனம் தீர்த்தாட்டனம் பரார்த்தேகா துஷ்டிர் ஆச்சாரிய சேவனம். கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறார். துஷ்டினா திருப்தின்னு அர்த்தம். சார் நீங்கள் எப்படி இருக்கே அப்படின்னா சந்தோஷமாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன் இப்படின்னு சொன்னோம்னா இது பெரிய நியமம். திருப்தி தான் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய தனம். யார் தரித்திரன்னு கேட்கும் பொழுது இதே பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாவில் அந்த இவர் கேட்குறார், நம்ம உத்தவ சுவாமி கேட்குறார், யார் தரித்திரன்னா, யாருக்கு திருப்தி இல்லையோ அவன் தரித்திரன்ட்டார். நம்ம பேங்க் பேலன்ஸ் விஷயம் இல்லை. ஒருத்தர் $1 மில்லியன் வச்சுட்டு அவருக்கு திருப்தி இல்லைன்னா தரித்திரன் தானே. ஒருத்தருக்கு 10 ரூபாய் இருந்தால் கூட ராஜா மாதிரி கால் மேலே காலில் போட்டுட்டு அழகாக கையில் ஒரு பாகவத்தை எடுத்துன்னு படிச்சுட்டு இருக்காருன்னா அவர் தானே நிஜமாவே திருப்தன், அவர் தானே நிஜமாவே ரொம்ப பெரிய பணக்காரர். அதனால திருப்தி தான் ஒரு பெரிய தனம் நமக்கு. அந்த திருப்தி, அதுக்கப்புறம் ஆச்சாரிய சேவனம், ஒரு குருவுக்கு கைங்கரியம் பண்ணும் அப்படின்னா ஒன்று அவர் நேரம் நமக்கு ஒரு கைங்கரியத்தை கொடுத்தாருன்னா பண்ணக்கூடிய கைங்கரியம் ஒரு பக்கம், அவர் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் குரு கைங்கரியமாக பார்க்கக்கூடிய விஷயம், அப்படியும் குரு கைங்கரியம் பண்ணலாம். இதெல்லாம் நியமம். 12 சொல்லிட்டேன்னா யமம் நியமம். இது பண்ண முடித்த உடனே மூணாவதாக ஒரு முக்கியமான விஷயம் ஆசனம்னு பேர். என்ன ஒரு கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம பழகணும். என்ன பழகணும்னா ஆசனம் பழகணும். என்ன ஆசனம்னா ஏதோ ஒரு ஆசனம், சுகம் ஸ்திரமாக இருக்கணும் ஆசனம். இட் ஷுட் பி ஃபர்ம், இட் ஷுட் பி கம்ஃபர்டபுள். அதை தான் எல்லாரும் சொல்கிறார், கிருஷ்ணனே சொல்கிறான், நம்ம சுகமுனியே சொல்கிறார் 2வது ஸ்கந்தத்தில் என்ன மாதிரி ஆசனத்தில் உட்காரணும்னு சொல்லும் பொழுது, சுகமான ஒரு ஆசனத்தில் உட்காரு, ஸ்திரமான ஒரு ஆசனத்தில் உட்காரு, தலை நிமிர்ந்து இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும், பேக்கு முடிஞ்ச வரைக்கும் நிமிர்ந்து இருக்கணும்னு சொல்கிறார். இப்படி நிமிர்ந்து இருந்தால் தான் பிராணன் கரெக்டாக சஞ்சாரம் பண்ணும். அப்படி பண்ணால் தான் தியானத்தில் மனசு லயமாகும். அதனால அடுத்தது ஆசனம்னு சொல்லக்கூடியது, நம்ம சப்பலாமுட்டின்னு உட்காரதே பெரிய விஷயம். அதுலேயே நிறைய ஆசனங்கள் இருக்குது. ஸ்வஸ்திகாசனம் இருக்குது, பத்மாசனம் இருக்குது, வஜ்ராசனம் இருக்குது. இந்த மாதிரி பல ஆசனங்கள் தியானத்துக்கே சொல்லியிருக்கு. அப்படி ஆசனத்தில் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஆச்சரியம். பதஞ்சலி அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்கிறார். பிராணன் அடக்குன்ற, பிராணன் அடக்குன்னா உடனே பிராணாயாமம் பண்ணி அடக்கிறது தான் ட்ரெடிஷ்னல் வே. அட்லீஸ்ட்டு பிராணாயாமம் அதெல்லாம் நம்ம கரெக்டாக கற்றுக்கலைன்னா அட்லீஸ்ட் மூச்சு விடுறோம் இல்லையா, அந்த மூச்சு விடுறத கொஞ்சம் ரெகுலேட்டடாக விடலாமே. உள்ளே இழுக்கிறோம், உள்ளே ஒரு 4 செகண்ட் இழுத்தோம்னா வெளில விடும்பொழுது ஒரு 8 செகண்டாக விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தியாகிறது உள்ளங்கிறது யோக சாஸ்திரம். ஆக்சுவலாக வலதுலேருந்து எடுத்து இடத்துல விடணும். அதெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லி தான் நம்ம பண்ணணும். நம்ம சாதாரணமாக இப்போ ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் தியானம், அதுக்கப்புறம் தான் ஞானத்துக்கு போகிறேன். அதில் சிம்பிளாக பண்ணலாம். 2 மூக்காலையும் உள்ளே இழுக்கலாம், 2 மூக்காலையும் வெளில விடலாம். அப்போ விடும்பொழுது உள்ளே இழுக்கும்போது 4 செகண்டுக்கு உள்ளே இழுத்து, வெளில விடும்போது 8 செகண்டுக்கு வெளில விட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாடி சுத்தி ஆகும். நாடி சுத்தி ஆன அப்புறம் தான் மூச்சை அடக்கிற பயிற்சியெல்லாம் நம்ம இறங்கணும். அது நேரம் பண்ணிட்டோன்னா நமக்கு நிறைய நர்வஸ் ப்ராப்ளம்லாம் வரும்னு பெரியவா சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆசனத்தில் உட்காந்தாச்சு, ஸ்திரமாக இருக்கணும், சௌக்கியமான ஆசனம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆசனம் பழகணும். நம்ம பாராயணம் பண்ணுறோம், அதனால நேச்சுரலாகவே நமக்கெல்லாம் ஆசனம் சித்திச்சிடும். அந்த யோகத்தின் பலனை தட்டாமல் பெறவேன்னு கதை கேளு பாட்டில் சொல்கிறார் நம்ம குருநாதர். பாராயணம் விடாமல் பண்ணிட்டு அந்த பாராயணத்துடைய ஒரு புத்தியில் அதையே அவகாகனம் பண்ணிகிட்டே பாராயணம் பண்ணால் தானாக ஆசனம் அப்படியே இருக்கும். மனசுனால நமக்கு ஆசனம் ஸ்திரமாக இருக்குது, நமக்கு தலைகீழ போயின்னு. ஆனால் ஆசனம் ஸ்திரமாக இருக்கணும். பிராணாயாமம், பிராணனை கொஞ்சம் அடக்கணும். அடக்கிறதுனா என்னென்னா ரெகுலேட். அதை ஒரு 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 ஒழுங்காக பண்ண வேண்டிய ஒரு பிராணாயாமம். ஆசனம், பிராணாயாமம், அப்புறம் பிரத்யாகாரம். இது பாகவதம் படிக்கிறதுனால நமக்கு பிரத்யாகாரம் ரொம்ப ஈஸி. இங்கே சுகமுனி முதல்ல பிரத்யாகாரத்தை தான் காட்டுறார். முதல்ல 2வது ஸ்கந்தத்தில் ஆரம்பித்த உடனே பரீட்சித் கேள்வி கேட்குறான், தாரணை பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்ட உடனே சுகமுனி ஆரம்பிக்கிறார். அதில் ஆரம்பிக்கும்போது ஜிதாசனோ ஜிதஸ்வாசோ ஜிதேந்திரியா ஜிதசங்கோ ஜிதேந்திரியா ஸ்தூலே பகவத ரூபம். ஸ்தூலமான பகவத ரூபத்தில், ஸ்தூலே பகவத்தோ ரூபே சந்தாரையேத் மனஹா. நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா ஸ்தூலமான பகவத் ரூபத்தில் மனசை செலுத்துன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த பாகவத பாராயணம் சரியாக பண்ணின்னு இருக்கோம் இல்லையா, அதுலேயே என்ன காட்டுறாருன்னா உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பகவானுடைய ஒரு அம்சம்னு காட்டுறார். இந்த உலகமே ஹரேஷ் சரீரம்னு காட்டுறார். இந்த உலகமே விராட் புருஷனுடைய சரீரம். மனசு ஏதான ஒரு விஷயம் உலகத்தை நோக்கி தானே போகணும். அதை நோக்கி போகும்பொழுது அது விராட் புருஷனுடைய அங்கமாக நீ பார்த்துட்டேன்னா பிரத்யாகாரம் ஆயிடுத்தும். இது புரியுறதா உங்களுக்கு?
அதாவது சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் பொழுதே முதல் தியானம் என்ன சொல்றார்? தியானம் அப்படின்னு சொல்லும் பொழுது க்ஷீரோதன்வத் பிரதேசேன்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு தியானம் சொல்றார். பூ பாதவ் யஸ்ய நாபிர்வித சுரநிலஸ் சந்திர சூரிய உச்சநேத்ரே கர்ணாவாசா சிரோத்யோர் முகமைதகனோ யஸ்ய வாஸ்தே முத்தி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநர கககோ போகி. இது என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் தியானம் நமக்கு என்ன வேணும்னா ஆல் இஸ் பகவான் அப்படின்ற தியானம். மனசு எங்க போனாலும் அது விராட் புருஷனுடைய ஒரு அங்கம்னு உடனே மனசு சலிச்சு போயிடும். என்னடா இவனை கொஞ்சம் இழுக்கலான்னு பார்த்தா எங்க போனாலும் இதுவும் பகவான் தான் இதுவும் பகவான் தான் சொல்றது தான் பிரத்யாகாரம். போற இடத்துலயும் திரும்பி இழுக்க முடியும். திரும்பி இழுக்கிறதுனா என்னன்னா, போற இடமே கிருஷ்ணன்னா முடிஞ்சது கதை. இப்போ மனசு இனிமே அங்கே உட்காராது. ஒரு பறவை கிட்ட நம்மளுடைய ஒரு அழகான மனசு போறதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே யோசிச்சுட்டு திடீர்னு ஒரு கிளி வருது நம்ம மனசுல. என்ன இங்க சுகமுனி அழகா சொல்றார், இந்த பறவைகள்லாம் பகவானுடைய வியாக்கரணம், பகவானுடைய ரொம்ப ஒரு ஒர்க்மேன்ஷிப்ன்றார் இந்த பறவைலாம். ஸோ ஒரு பறவையை நம்ம மனசில் நினைக்கும் போது கிருஷ்ணனுடைய ஒர்க்மேன்ஷிப் அப்படின்னு நினைச்சா முடிஞ்சதுக்கு. அது திருப்பி கிருஷ்ணன் வந்துட்டான் இல்லையா? சமுத்திரத்தை பற்றி நினைக்கும் போது நாடிகளில் ஓடக்கூடிய அந்த ஒரு நாடியில் ஓடக்கூடிய அந்த ஒரு திரவியம் தான் இந்த சமுத்திரம்னு பார்த்துட்டோம்னா சமுத்திரம் நம்மளை இழுக்காது. அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய விராட் புருஷனுடைய தியானமாக போயிடும். அதே மாதிரி நம்ம மேகங்கள்னு போட்டால் பகவானுடைய ஒரு கேசம் தான் அந்த மேகம், தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கேசங்கள் மேகம்னு வருது. குதிரை ஞாபகம் வந்தால் பகவானுடைய நகம்தான் குதிரைன்னு வருது. அதனால இந்த விராட் புருஷனுடைய தியானத்தை நம்ம நல்லா படிச்சுட்டு அது மனசில் ஏற்றிட்டோம்னா மனசு எங்கே போனாலும் அது பகவானுடைய அங்கம்னு ஆயிடும். இப்போ அதெல்லாம் பகவானுடைய அங்கம்னு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அடங்கிடும். இந்த ஹோல்னஸ் இருக்கு இல்லையா, மொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை சிருஷ்டியும் பகவான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப சுலபமாக போயிடும். இதைத்தான் பகவான் விபூதி யோகத்தில் காட்டுறான். எதெல்லாம் விசேஷமா என்னுடைய விபூதிகள்னு காட்டுறான். ஏன் இதை காட்டுறான்னா, அந்த தியானம் உனக்கு வந்தா கூட இது பகவானுடைய விபூதின்னு திருப்பி பகவான் கிட்ட மனசு போயிடும். ஃபைனலா மனசு எங்க போனாலும் அது பகவான் கிட்ட போகும் அப்படின்னு இருக்கும்போது பாகவதம் அழகான வழியை காட்டுறது. நீ ஜபர்தஸ்தி உட்காந்து மனசை இழுக்காத, மனசு எங்க போனாலும் அது பகவான் தான் தெரிஞ்சுக்கோ. ஜஸ்ட் ரிமெம்பர் வேர் எவர் த மைண்ட் கோஸ், ஈவன் த மோஸ்ட் ஈவில் தாட் இஸ் ஆல்சோ பகவான். அது எப்படி? இதுதான் நம்மளுடைய சலுகை. அதர்மம் பகவானை காட்டிலும் வேற கிடையாது. பகவானுடைய பிருஷ்டபாகம் தான் அதர்மம். ஸோ அதர்மமான ஒரு சிந்தனை வருதுன்னு வச்சுப்போம், ஓ இது பகவானுடைய பேக் சைடு அப்படின்னு தியானம் பண்ணால் அங்கேயும் பகவான் வந்துட்டான் பத்தேல. ஏன்னா தியானத்துக்கு நம்பர் 1 எதிரி என்னன்னா, எனக்கு ஏன் மனசு இப்படி போகிறதுன்ற கேள்விதான். அது நம்மள டைமை மொத்தமாக கொள்ளையடிக்கிறதே. ஒரு தவறான ஒரு எண்ணம் நம்ம தான் பேர் வைக்கிறோம் தவறுன்னு, அந்த எண்ணம் கூட விராட்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த எண்ணம் கூட பகவானுடைய ஒரு பின்புறம். அப்படி அதுதான் அந்த 2வது ஸ்கந்தம் 1 அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியம். பிரத்யாகாரத்தை இப்படி காட்டுறார் அவர். ஸோ மனசு எங்கே வேணாலும் போட்டுமே, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பகவான் நம்ம பார்த்துட்டோம்னா சாஸ்திர ரீதியாக மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி போய்டும். இனிமேல் எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு பட்சி பறக்கிறதுன்னா அது எங்கே பறந்தாலும் ஆகாயத்தில் தானே இருக்குது. ஆகாயமாது வியோமவத்து வியாப்த தேகாயன்னு விராட் புருஷன் இருக்கிறதுனால இந்த மனசு எங்க போனாலும் அது கிருஷ்ணன் அப்படின்ற தியானம் வந்துருது. எவ்வளோ சௌக்கியம் தேல. நம்மளை நாமளே பார்த்து பிடிக்காம போகிறதே, நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ஏன் இந்த சிந்தனை வருது, என்ன சிந்தனை வந்தாலும் அது கிருஷ்ணன் அப்படின்னு காட்டக்கூடிய பிரத்யாகாரம் பாகவதத்துடைய காப்பிரைட். அது சாபா போட்டு இப்படி பண்ணு அப்படின்னு காட்டுறது. இதுதான் விராட் புருஷ தியானத்தை முதல்ல காட்டுற விஷயம். அதனால மனசு எங்கே போனாலும் அந்த விராட் புருஷன் 2வது ஸ்கந்தம் 1 அத்தியாயத்தை நல்லா அர்த்தம் நல்லா மனசில் வாங்கிக்கோங்க. மனசு எங்கே போனாலும், நமக்கு வெக்கம் வந்தால் கூட, நமக்கு காமம் வந்தால் கூட, நமக்கு ஏதான ஒரு தீய எண்ணம் வந்தால் கூட எல்லாம் பகவானுடைய சரீரத்தை காட்டிலும் வேற இல்லைன்னு பார்த்துட்டா அவ்வளவுதான். we had made our entire mind divine now. அப்படி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அடங்கும். அதுக்கப்புறம் பகவான் சொல்றார் கேச்சித்து. சில பேர் பாக்யவான்கள்லாம் ஹிருதயத்தில் முதல்ல அழகான ஒரு தாமரை பூ, அதுக்கப்புறம் சூரியன், அந்த சூரிய ஒளிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்னி, அதுக்கு மேலே பகவானுடைய அழகான ரூபத்தை தியானம் பண்ணுறாருன்னு சூக்ஷ்ம ரூபமான தியானத்தை சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு பிரத்யாகாரம்னா பிடிச்சி இழுக்கிறதுன்னு அர்த்தம். போகக்கூடிய மனசு இங்கே வா. இப்போ ஒரு குழந்தை வெள்ள ஓடுறது, நான் ரோடை கிராஸ் பண்ணு ஓடும்போது அம்மா பிடிச்சி இழுக்கிறாளோனோ அந்த மாதிரி மனசை பிடிச்சி இழுக்கிறது தான் பிரத்யாகாரம். ஆனால் நம்ம மாதிரி பாகவத ஆளுக்கு ரொம்ப சுலபம். மனசு எங்கே போனாலும் அது கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு தியானம் நமக்கு வந்துருத்துன்னா பிரச்சனையே இல்லை. இதுதான் ஃபண்டமெண்டலாக அடிப்படை தியானம். இது நல்ல தேர்ச்சியான உடனே இப்போ உட்காந்துட்டு பகவானுடைய அழகான ரூபத்தை தியானம் பண்ணோன்னா இப்போ அந்த ஒரு ரூபம் மனசில் பதிஞ்சிடும் சட்டுன்னு. இதுதான் தாரணை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசு அங்கே போகும், திரும்பி வரும், திரும்பி போகும், வரும். அதுக்கப்புறம் இதே ஒரு எண்ணம் இடைவிடாமல் இருந்ததுன்னா அதுக்கு தியானம்னு பேர்.
பாகவதம் அழகாக சொல்கிறது, கிருஷ்ணனை பொதுவாக தியானம் பண்ணுறோம், இந்த ஹோல் ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணனை தியானம் பண்ணுறோன்னா அதுக்கு தாரணைன்னு பேர். கிருஷ்ணனுடைய ஒரு பாதத்தை மட்டுமே, இல்லை கிருஷ்ணனுடைய ஒரு கரத்தை மட்டுமே, கிருஷ்ணனுடைய குழலை மட்டுமே, கிருஷ்ணனுடைய மயில்பீலியை மட்டுமே ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும். பேக்ரவுண்டில் கிருஷ்ணர் தெரியணும். இதுக்கு தியானம்னு பாகவதம் சொல்கிறது. இதெல்லாம் ஸ்ரீதர சுவாமியுடைய வியாக்கியானம். அதுக்கப்புறம் இதே ஒரு தியானம் அப்படியே ஸ்திரமாயிட்ட அப்புறம் விஷயங்களே இல்லாமல் மனசு அந்த ஆனந்த சாகரத்தில் முழுகிறதுக்கு தான் சமாதின்னு பேர். ஸோ பாகவத ரீதியாகவே இந்த தியான யோகத்தை 2வது ஸ்கந்தத்தில் காட்டுறார். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான தியானம். சுலபமாக குருநாதர் ஒரு தியானம் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். என்ன தியானம்னா நாம தியானம். நாமம் வேற இல்லை, நாமி வேற இல்லை இல்லையா? நாமம் ஒன்று தான், கிருஷ்ணனும் ஒன்று தான், கிருஷ்ண நாமமும் ஒன்று தான். அந்த கிருஷ்ண நாம தியானம் எவ்வளோ சுலபம்னு நீங்களே பார்க்க போகிறீங்க. ரெடியாக இருக்கல? இப்போ பண்ணி பார்த்துடலாமா? நம்ம சிரவணம் அப்படிங்கிறது கிருஷ்ண கதைக்கு. இப்போ தியான யோகம் ஞான யோகம்னா சும்மா கேட்டால் போகிற, அது பண்ணணும். ஏன்னா அபியாசம்னு சொல்லிட்டோம். ஆமாம், நானும் அட்டன் பண்ணேன்னு இருக்கக்கூடாது, பண்ணோன்னு இருக்கணும் இல்லை? அபியாசம்னாலே சைக்கிள் ஓட்டுவது எப்படி? வாழ்க்கை முழுக்க படிக்கலாம். சைக்கிளில் உட்காந்து 2 வாட்டி விழுந்தால் தானே ஓட்ட வரும். அதனால் தியானம் ஒரு வாட்டி சும்மா ப்ராக்டிஸ் பண்ணலாம், நாமத்தோடு சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியா? எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் நிமிந்து உட்காருங்க. மோஸ்ட்லி நீங்கள்லாம் வெரி யங் பாப்புலேஷனாக இருக்கே, அதனால் உங்களால் நிச்சயமாக நிமிந்து உட்கார முடியும். முடிஞ்ச வரைக்கும் தலையை நேராக வச்சுக்கோங்க. 3 முறை நான் சொல்கிற மாதிரி ப்ரீதிங். 1 2 3 4. வெளில விடும்போது பிஸ்ஸுன்னு உள்ளே விட்டுறாதீங்க, மெதுவாக விடுங்க. முடிஞ்சால் டபுள் த டைம் விடுங்கோ. அட்லீஸ்ட் 6 கவுண்ட்ஸ் கொடுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் கவுண்ட் பண்ணுறேன், உள்ளே இழுங்கோ. 1 2 3 4. வெளில விடுங்கோ. 2 3 4 5 6 7 8. உள்ள 2 3 4 அவுட். 2 3 4 5 6 7 8. உள்ள 2 3 4 ஸ்லோ. 2 3 4 5 6 7 8. வெரி குட். பண்ண முடியறதா? இது நம்ம ரொம்ப பண்ண வேண்டாம். 5-6 வாட்டி பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமாக நாடி சுத்தியே ஏற்படுத்துரும்னு சொல்லியிருக்கு. நம்ம ஸ்ரீ அண்ணா சொல்கிறார், யாரெல்லாம் பக்குவமான ஜீவன்கள் இருக்காளோ அவள் நாடி சுத்தினாலே அவளுக்கு ஞானம் வரைக்கும் கொண்டு போக முடியும்ன்றார். நம்ம பக்குவியா இல்லையா நமக்கே தெரியாது, இது பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதில் எவ்வளோ பேர் பக்குவிகளாக இருக்குன்னு தெரில எனக்கு. அதனால சொல்கிறார், we don't know about our own self unless we discover through this journey. அதனால் பண்ணியாச்சா? இப்போ நம்ம வந்து ஹரே ராமா சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோன்னு சொல்கிறேன். நம்ம இப்போ கஷ்டப்பட்டு பண்ண அந்த ஒரு சுவாசத்தையே ஹரே ராம சொல்ல சொல்ல நேச்சுரலாக பண்ண வச்சுட்டார் குருநாதர். எப்படின்னா, சுவாசம் இழுக்கிறேள், இழுத்த உடனே கத்தி நீங்கள் ஹரே ராம சொல். கத்தினா ரொம்ப உறக்கல்ல, வாய் விட்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண. இது ஒரு சின்ன வித்தியாசம். மூச்சு இழுக்கணும். மூச்சை இழுத்துட்டு மெதுவாக விடுங்கோ. நம்ம நார்மலாக நாமா சொல்லும்போது அதெல்லாம் அவசியம் பண்ணலாமா? மூச்சை இழுங்கோ. வெளில விடும்போது மெதுவாக ஹரே ராமா சொல்லுங்கோ. தானாக உங்களுக்கு பூரகம் ரேச்சகம்னு பேர், தானாக நடந்துடும் அது. ஹரே ராம 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 ஹரே ஹரே. மூச்சு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பிரீத். ஹரே ராம 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 ஹரே ஹரே. பிரீத். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மூச்சு. ஹரே ராம ராம ஹரே ஹரே. பிரீத். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பிரீத். ஹரே ராம ராம ஹரே ஹரே. பிரீத். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்போ அடுத்தது 3 வாட்டி பண்ண போகிறோம். ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் சொல்கிற நாமத்தை நீங்கள் காது கொடுத்து கவனமாக கேளுங்க. வேறு எதுவும் வேண்டாம். மனசெல்லாம் நீங்கள் எதுவும் கட்டுப்படுத்தவே வேண்டாம். நம்ம சொல்லக்கூடிய ஹரே ராமாவை லெட் அஸ் லிசன். நம்ம காதை கொடுத்து கேட்போம். நம்ம சொல்கிற நாமா தானே.
நம்ம கேட்கறத மட்டும் மறந்துடாதீங்க. ஆரம்பிக்கலாமா? ஹரே ராம 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 ஹரே ஹரே. மூச்சு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மூச்சு. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இன்னைக்கு இது போகிறோம். நாளைக்கு 6:20 எல்லோரும் வந்துருங்க கதைக்கு முன்னாடி. உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் கதை கேட்டேன்னா முழு கவனமும் கிருஷ்ணன் மேலே இருக்கும். சத்யோ கிருத்ய வருத்தியத்தை எப்படி நடக்காதுன்னு நம்ம பார்த்துடலாம். குரு கிருபையில் நடக்கும். இதுதான் தியானம். இது பண்ண உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன நடக்கும்னு. போக என்ன ஆகும்னா, நம்ம இந்த மாதிரி ஹரேராமா சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உசுன்னு வேக்கம் கிளீனர் மாதிரி பண்ணிடலோன்னா அதெல்லாம் அவசியமே இல்லாமல் தானாக ஜென்டலாக அந்த ஒரு பிரெத்து மேலே போகும், தானாக ஜென்டலாக வெளில வந்துடும். அது பழக்கமாயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் அப்படி ஆடும் பொழுது தானாக இந்த நாமம் வந்து அதை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் ஆகிடும். பதஞ்சலி யோக சூத்திரத்தின்படி இதுக்கு தான் தியானம்னு பேர், அவருடைய யோக சூத்திரம் படி. ஸோ நம்ம ஹரேராமா சொல்லிகிட்டே இருப்போம். திடீர்னு மனசு ஏதோ ஒரு இடத்துக்கு போகும், அமெரிக்காவுக்கு போகிறோம், ஆஃப்ரிக்காவுக்கு போகும். உடனே நாமமே என்ன பண்ணும், திருப்பி இழுத்துன்னு வந்துடும். நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நமக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதை பார்க்கும் பொழுது தானாக நாமம் நம்மளை சரி பண்ணுறது நமக்கு தெரியும். அப்புறம் போக என்ன ஆகும்னா, ராத்திரி தண்ணீர் குடிக்கலான்னு தூக்கத்துலேருந்து எழுந்துக்கும் பொழுது தானாக இந்த நாமம் அப்படியே வர ஆரம்பிக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வந்து கான்ஷியஸாக சொல்லலையே. சுவாமி போதேந்திர சுவாமிகள் சொல்கிறார், நம்ம எஃபர்ட் போட்டு சொல்கிற ஒரு நாமோன்னு இருக்குது, எதிர்ச்சையாக நிரவசமாக ஒரு தான் வசம் இழந்து சொல்லக்கூடிய நாமம்னு இருக்குது. வசம் இழந்து சொல்லக்கூடிய நாமத்துக்கு பலன் அலாதின்ட்டார். அந்த வசம் இழந்து வரக்கூடிய நாமம்னு ஒன்று நடக்கும். அப்படி நடக்க அப்புறம் என்ன சொல்கிறேன் என்ன ஆகும்னு, இந்த நாமம் இங்கே சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து நாமம் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் இங்கேருந்து சொல்கிறது தெரியும். அப்புறம் எது ஆத்மஸ்தானமோ அங்கேருந்து ஹரேராமா வந்துட்டே இருக்கிறது காலப்போக்கில் குரு கிருபையோடு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கண்ண மூடினாலே தானே அந்த நாமம், அந்த வாக்குங்கிறதே 4 லெவலில் இருக்குது. வெள்ள சொல்லக்கூடிய வாக்குக்கு வைக்கரின்னு பேர். அப்புறம் உள்ளே போக மத்தியமானு இருக்குது, பஷ்யந்தின்னு இருக்குது, அப்புறம் பரான்னு ஒரு இடம் இருக்குது. சில பேர் அதை வந்து மூலாதாரம்னு சொல்கிறா, சில பேர் ஹிருதயஸ்தானம்னே சொல்கிறா. அது இருந்துட்டு போட்டோம். நாம சொல்ல என்ன ஆகும்னா தானா நாம அப்படி உள்ளேந்து வர ஆரம்பிக்கும். சில பேர் இதுக்கு அஜப்பான்னு சொல்கிறா. இதுவும் ஒரு தியானம்தான். இந்த ஹிந்துயிசத்தில் என்ன ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான பிரச்சனை இல்லைனா இனிமையான பிரச்சனைன்னா, ஒரு டேர்முக்கும் ஒருத்தர் ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணுவாள். ஏதோ ஒரு டேர்னை நம்ம எடுத்துன்னு போகணுமே தவிர இவர் அப்படி சொல்கிறாரு அப்படி அவர் சொல்கிறாரு நம்ம வந்து குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா இதுக்கு தான் நாம சித்தின்னு அர்த்தம். தவ நாம கீர்த்தனோ சித்தஸ்யமே, அதுதான் சித்தின்னு பேர். நம்ம ஸ்ரீ அண்ணா பாடுறார், உன் நாம சங்கீர்த்தனை எனக்கு சித்தி கட்டுன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையான நாம ஆத்மஸ்வரூபமாக இருக்குது, அது எனக்கு சித்தி கட்டும்னு அர்த்தம். ஒரு அர்த்தம். ஒன்று எப்போவுமே என் நாக்கில் நாம வந்துட்டே இருக்கட்டும் தாரையா. நம்ம குருநாதருக்கு ரொம்ப பிடிச்ச பிரார்த்தனை என்ன தெரியுமா, என் வாக்கில் நாம தார, என் ஹிருதயத்தில் பிரேம தார. இவ்வளோதான் எனக்கு வேணும்னு ராதாராணியை பற்றி கேட்குறாரு. என் வாக்கில் எப்பவும் நாம வந்துட்டே இருக்கட்டும், என் ஹிருதயத்தில் எப்பவும் பிரேம பொங்கிட்டே இருக்கணும். இது ரெண்டு தானே வேணும் நமக்கு. இது வந்து இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாம சொல்ல வந்துடும். ஒரு நாள் நமக்கே தெரியாது, டக்குன்னு வந்துடும். கிருப்பையினால், நம்ம குருநாதரோட கிருப்பையினால். இதுதான் தியான யோகம். இந்த தியானம்ங்கிறது மனசு ஒரு இடைவிடாத ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணுறதுக்கு தான் தியானம் பேருது. ரொம்ப அழகாக நம்ம பண்ணக்கூடிய தியான பயிற்சியை ரமணருடைய உபதேச சாரத்துலேருந்து தான் நம்ம குருநாதர் அதை இன்ஸ்பயர் பண்ணி சொல்லியிருக்கார் நமக்கு. வழுத்தலில் வாக்குச்ச வாய்க்குச்சபத்தில் விழுப்பமானது உந்திப்பற விழும்பும் தியானம் இது உந்திப்பத அப்படின்றார்.
வாக்குனால சொல்லக்கூடியதை காட்டிலும் வாக்கு உள்ள முணுமுணுக்கிறது ஒரு படி மேலே, ஹிருதயத்திலேருந்து நம்ம மனசால நாமா சொல்றதுங்கிறது அடுத்தபடி. இப்படி படிப்படியாக இருக்க மனசுனால நம்ம நாமத்தை சொல்லிட்டோம்னா அதுக்கு தியானம்னு பேர். when you can mentally chant the name without any obstacles, அதுக்கு தான் தியானம்னு ரமணரே டிஃபைன் பண்றார், ரமண பகவான். இது சாதனைக்கு. பக்திக்கு உச்சரித்து நாமா சொல்லி ஆடுறதுங்கிறது பக்திக்கான ஒரு அழகு. நான் இப்போ தியான யோகம் சொன்னதுனால அதை சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் விட்டு கருதலில் ஆறு நெய் வீழ்ச்சி போல விட்டிடாது உன்னலே உந்திப்பற விசேடமாம் உண்ணவே உந்திப்பற. இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக் ஆகி வரதை காட்டிலும் ஒரு நெய்யை விட்டோன்னா இல்லைன்னா ஒரு எண்ணெயை விட்டோன்னா அப்படியே தாரையாக விழற மாதிரி நம்மளுடைய மனசில் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம், இது அப்படியே ஓடிண்டே இருந்தால் இதுதான்ப்பா தியானம். இதுதான் வசத்தியான தியானம். ரொம்ப சுலபம். ரூபம் அப்படிங்கிறத மனசில் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம், சப்தத்தை மனசில் கொண்டு வரது ரொம்ப ஈஸி. அதனால மனசில் நம்ம நாமத்தை வச்சுட்டு நம்ம விடாமல் நாம சொல்கிறத காட்டிலும் பெரிய தியானமே கிடையாது. இது தெரிஞ்சுட்டா போகிறோம், நமக்கு தியான யோகத்தில் நம்ம எல்லாம் நிபுணாலாக போயிடுவோம். அதனால தியானம் ஆயிடுச்சு. அடுத்தது ஞானம்னா என்னன்னு சொல்கிறேன். நம்ம பாகவத ரீதியாக சொல்கிறேன், சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஞானம் ஆஸ் பர் பாகவதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஞான மார்க்கத்தில் போகும்பொழுது 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன மதமாக இருந்தாலும் 3 விஷயம்தான் வேணும் நமக்கு. என்னன்னா, நான் யார், கிருஷ்ணன் யார், இந்த உலகம்னா என்ன. இந்த 3 தெரிஞ்சால் எல்லாமே தெரிஞ்சதாக ஆயிடுச்சு. என்னை தவிர இருக்கக்கூடிய மனுஷா எல்லாம் உலகத்தில் தான் சேர்த்தி. நான் இருக்கேன், உலகம் இருக்குது, பகவான் இருக்கான். இந்த 3த்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்கறது தான் எல்லா மதத்துடைய அடிப்படையுமே. இப்போ நம்ம ஒரு மதம்னு சொல்கிறோம், அத்வைத்த மதம்னு சொல்கிறோம், விஷ்டாத்வைத்தம்னு சொல்கிறோம், துவைத்தம்னு சொல்கிறோம், இல்லைன்னா அச்சிந்திய பேதாபேத மதம்லாம் சொல்கிறோம். இது எல்லா மதமுமே வாட் இட் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் இஸ், உலகத்தை நீ சொல்லியாகணும். நான், அதாவது ஜீவன்னா யாருன்னு சொல்லியாகணும், பரமேஸ்வரன் யாருன்னு சொல்லியாகணும். இந்த 3 சொல்லிட்டோன்னா மதம் தீர்ந்து போயிடுச்சு. இப்போ பாகவத ரீதியாக ஒரு அத்வைத்தம் பேசுறது பாகவதம். அந்த பாகவதம் என்ன மாதிரி ஒரு அத்வைத்தத்தை பேசுறதுன்னா, அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அத்வைத்தம் தான் சொல்கிறது. அந்த பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ரசிகாத்வைத்தம்னு வேணா வச்சுக்கலாம். இப்போ வேதம் என்ன சொல்றதுன்னா, இருந்தது ஒன்று தான் அப்படின்னு சொல்றது. இருக்கிறது சா ஏகஹா அப்படிங்கிறது, சர்வம் கலு இதம் பிரம்மா அப்படிங்கிறது. ஸோ இருக்கிறது ஒன்று, ஃபைனல் ட்ரூத் இஸ் ஒன். ஒரு அழகான ஒரு இந்து மத போதகர் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனார். நடந்த விஷயம் ஒரு 30 வருஷம் முன்னாடி. அப்போ வேற ஒரு மதத்தை சார்ந்தவர் கேட்கிறார், எங்க மதத்துல ஒரே கடவுள், உங்க மதத்துல எவ்வளவு கடவுள் அப்படின்றார். ஏன்னா அவர் படிச்ச புக்ல 33 கோடி என்னமோ படிக்கிறாவா. அமெரிக்காவில் போய் ஹிந்துயிசம் புக்ஸ் எல்லாம் நம்ம எழுதாத புக்கெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, படிக்க முடியாது. ஹிந்துக்களுக்கெல்லாம் 33 கோடி கடவுளாம் அப்படின்னு கிண்டல் பண்ணுவான் நம்மளை. அவளுக்கு நம்மளுடைய மதத்துடைய ஆழம் தெரியாததுனால பண்றா, பாவம் தெரியாம பண்றா. அதனால அந்த ஒரு ஐடியா வச்சு கேட்டார், எங்க மதத்துல ஒரே கடவுள், உங்க மதத்துல எவ்வளவு கடவுள்னு கேட்டார். இங்கிலீஷில் கேட்டார், இன் அவர் ரிலிஜன் தெர் இஸ் ஒன்லி ஒன் காட், இன் யுவர் ரிலிஜன் ஹவு மெனி காட்ஸ்? அவர் பதில் சொன்னார், இன் யுவர் ரிலிஜன் தெர் இஸ் ஒன்லி ஒன் காட், இன் மை ரிலிஜன் தெர் இஸ் ஒன்லி காட். இதுதானே சர்வம் கலு இதம் பிரம்மா. பாகவதம் சொல்றது கம் வாயும் அக்னிம் சலினம் மகிம்ச. ஒரு பாகவதோத்தமன் பார்க்குற இடெல்லாம் கிருஷ்ணனை தவிர வேற எதையும் பார்க்க மாட்டான்னு காட்டக்கூடிய, நம்மளாம் சாதாரண ஒரு சின்ன அறிவாலாம் புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆச்சரியமான விஷயம் காட்டுறது பாகவதம். அதனால ஃபைனல் கோல்னா இருக்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறது. அந்த ஒன்றுக்கு என்ன பேர்னா சத்தியம்னு பேர். தட் விச் எக்ஸிஸ்ட், நிகழ்காலத்திலையும் இறந்த காலத்திலையும் எதிர்காலத்தையும் ஒரு விகாரம் இல்லாமல் எது இருக்கிறதோ அதற்கு தான் சத்தியம்னு பேர். மாறாமல் இருக்கிறது தான் சத்தியம். திரிகால அபாத்தியம்னு சொல்லுவார்கள். 3 காலத்திலையும் அது பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒன்று இருக்குன்னா சத்தியம். என் உடம்பு அப்படி சொல்ல முடியுமோ? பிறந்த போது நான் ஒரு குழந்தை ஃபோட்டோ காமிச்சு இதுதான் நான்றேன், இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சு இதுதான் நான்றேன், அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஏதோ 20 கேஜி இப்போ வேற ஏதோ கேஜியில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ரெண்டும் நான் சொல்கிறேன். அப்போது இந்த உடம்பு மாறுறதுனாலேயே அது சத்தியம் கிடையாது. இந்த மாதிரி தான் விசாரம் ஞானத்துக்கு. அப்போது மனசு கேட்கவே வேண்டாம். நேற்று ஒன்று நினைக்கிறது, இன்றைக்கி ஒன்று நினைக்கிறது, நாளைக்கு நீங்கள் என்ன சார் நினைக்க போகிறீங்கன்னா சொல்லவே முடியாது, உத்தரவாதமே கொடுக்க முடியல. அதனால அதுவும் சத்தியம் இல்லை. அதே மாதிரி புத்தின்னு நினச்சி பார்த்தோன்னா, குழந்தையா இருக்கும்போது ஏதோ புரிஞ்சுது, இப்போ வேற ஏதோ புரியறது. அப்போ புத்தியும் சத்தியம் கிடையாது. அப்போ இந்த சத்தியத்தை நான் தியானம் பண்ணணும்னா இந்த சத்தியம்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஞானம்னு பேர். அந்த சத்தியம்னா என்னன்னா எந்த காலத்திலையும் மாறாதது அப்படிங்கிறது தான் சத்தியம்.
அந்த சத்தியம் என்னன்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, பாகவதம் முதற்கொண்டு அந்த சத்தியம்ங்கிறது ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான் சத்தியம்னு சொல்கிறது. சைத்தன்யம்னா கான்ஷியஸ்னஸ். நம்மளுடைய இந்தியன் தாட்டுக்கும் நம்மளுடைய அமெரிக்கன் தாட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அவளை பொறுத்த வரைக்கும் சைத்தன்யம்னு நம்ம சொல்லக்கூடிய கான்ஷியஸ்னஸ் கூட மனசுடைய ஒரு சின்ன விகாரம்னு அவள் எடுத்துப்பா. அதனால தான் டாக்டர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இஸ் த பேஷண்ட் கான்ஷியஸ் ஆர் அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்போ கான்ஷியஸ்னா என்னன்னா புத்தி சுவாதீனத்தோடு இருக்காருன்னு அர்த்தம். அன்கான்ஷியஸ்னா என்னன்னா புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். நம்ம சொல்லக்கூடிய சைத்தன்யம்ன்ற கான்ஷியஸ்னஸ் எப்பவுமே இருக்கிற ஒரு வஸ்து. அதனால அன்கான்ஷியஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது, அதாவது அது ஆப்போசிட்டே கிடையாது. என்ன அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் இங்கே கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சத்தியம். ரைட்டா? இப்போது கான்ஷியஸாக ரெண்டு விஷயம் இருக்குது. சைத்தன்யத்தோட எது ரெண்டு இருக்குது? சைத்தன்யம்னா புரியறது இல்லையா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த சித் ரூபமாக ஒன்று இருக்குது. எதுனா ஜீவன் எல்லாரும் சைத்தன்யம் தான், ஞானமயமாக இருக்கான். ஞானமயம்னா என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த மைக் இருக்கு இல்லையா, இந்த மைக் இருக்கிறது எனக்கு தெரியறது, இந்த டேபிள் இருக்கிறது எனக்கு தெரியறது, நான் இருக்கிறது எனக்கு தெரியறதா? தெரியறது. இந்த லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுது, கும் இருட்டானா கூட மைக்கு தெரியாமல் போகலாம், நான் இருக்கேனா சார் அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். அது ஆங்கிலத்தில் சொல்வார் செல்ஃப் எவிடென்ட். இது தானாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், மைக் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த மைக்குக்கு நான் இருக்கேன்னு தெரியாது, தான் இருக்கணும்னு தெரியாது. அதனால நான் சைத்தன்யம், இது ஜடம். இது வரைக்கும் புரியறதோனும், இதுதான் ஜடம். அது எதுக்கு ஞானம் இல்லையோ அதுக்கு ஜடம். ஞானம் இஸ் டூ டைப்ஸ். ஒன்று தன்னை பற்றியான ஞானம், பிறர் இருக்கக்கூடிய சுட்டறிவாக இருக்கக்கூடிய ஞானம். சுட்டறிவுனா பாயிண்ட் அவுட் பண்ணி இதோ அதோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம். இப்போ யாருக்கு தன்னை பற்றியான ஒரு ஞானம் வெளியிலேருந்து வராமல் தனக்குத்தானே தெரியறதோ அவள்லாம் சைத்தன்யம்னு பேர். இந்த மைக்குக்கு அப்படி கிடையாது. ஆனால் ஒரு புல்லுலேருந்து ஆரம்பித்து ஒரு எறும்புலேருந்து ஆரம்பித்து பிரம்மா வரைக்கும் சைத்தன்யம் தான். ஆனால் வெதர் தே நோ தட் தே ஆர் சைத்தன்யம் ஆர் நாட்டுங்கிறது வேற விஷயம். அதனால சைத்தன்யம்னா அது. ஸோ 3 பிரின்சிபல் சொல்கிறா. என்னன்னா சைத்தன்யமான பிரின்சிபல் ரெண்டு தத்துவங்கள் சைத்தன்யத்துக்கு. ஒன்று ஜீவனும் சைத்தன்யமாக இருக்கான், ஈஸ்வரனும் சைத்தன்யமாக இருக்கான். அதனால தான் அத்வைத்தம் அங்கே தான் சித்திக்கிறது. நானும் ஞானமயமாக இருக்கேன், ஈஸ்வரனும் ஞானமயமாக இருக்கான். அதனால இப்போ நான் அப்படின்னு எடுத்து பார்த்தா என்னுடைய மூளை, என்னுடைய புத்தி, என்னுடைய மனசு, என்னுடைய சரீரம், என்னுடைய பிராணன் அதெல்லாம் நான் கைட்டிடுறேன். ஈஸ்வரனான கிருஷ்ணன் என்ன பண்ணணும், அவர் சர்வ வியாபி, அவர் சர்வஜர், அவர் சர்வந்தர்யாமி அப்படின்னு அவருடைய கல்யாண குணத்தெல்லாம் கைட்டி வச்சுட்டாருன்னா எனக்கும் கிருஷ்ணஸ்வரூபத்துக்கும் பேதம் கிடையாது. நான் என்னுடைய சரீரத்தை கைட்டணும், என்னுடைய மனசை கைட்டணும், என் புத்தியை கைட்டணும். பாக்கி என்ன இருக்குன்னா சைத்தன்யம். கிருஷ்ணர் என்ன பண்ணும், அவர் சர்வ வியாபியா இருக்கார், சர்வந்தர்யாமியா இருக்கார், சர்வஜரா இருக்கார், சர்வ சரண்யரா இருக்கார். அந்த குணங்கள்லாம் அவர் கைட்டி வச்சுட்டாருன்னா அவர் எது பாக்கி இருக்குன்னா அதுவும் சைத்தன்யம், நானும் சைத்தன்யம். அவருக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கார், நான் நினச்சிட்டு இருக்கேன் தலையிலேருந்து கால் வரைக்கும் தான் நான் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரியான விசேஷணங்கள்லாம் கைட்டின அப்புறம் பாக்கி இருக்கிறது சைத்தன்யம் இல்லையா? அதைத்தான் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறதெல்லாம் அதைத்தானே தவிர நான் கிருஷ்ணனாக்கும் ஈஸ்வரோகம் அகம்போகின்னு போனால் ஹிரண்யகசிபுவா தான் போய் முடியும். அதனால இங்கே சொல்லக்கூடிய அத்வைத்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் ஞானம் இருக்குது, மைக்குக்கு ஞானம் கிடையாது. எந்த ஞானம் எனக்குள்ளே விளையாடுறதோ ஆத்மஸ்வரூபமாக அதே ஞானம்தான் பிரம்மஸ்வரூபத்துக்கும் இருக்குது. அப்போது இருக்கிறது 2 பேர் சைத்தன்யத்தோட. ஈஸ்வரன் இருக்கான், நான் இருக்கேன். நான்னா ஜீவன், உபலட்சணம். நம்ம எல்லாரும் ஜீவன். இப்போ ஜீவன்னா உடனே உங்களுடைய உடம்பு நினைக்காதீங்கோ, மனசு நினைக்காதீங்கோ, புத்தி நினைக்காத, எல்லாத்தையும் கைட்டி விடணும். பாக்கி என்ன இருக்கோ அந்த சைத்தன்யம். இதாயிடுத்தா? 2 ஆயிடுத்தா? இது 2த்துக்கும் சித்துன்னு பேர். சித்துனா தீஸ் ஆர் கான்ஷியஸ் பிரின்சிபல்ஸ். அப்புறம் இந்த மைக் இருக்குது, இந்த இடம் இருக்குது, இந்த உலகம் இருக்குது, உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, புத்தி இருக்குது. இதுக்கெல்லாம் சைத்தன்யம் கிடையாது, ஜடம்னு பேர் அதுக்கு. இந்த ஜடம்ன்ற பிரின்சிபல் தான் உலகம்னு சொல்கிறோம். இந்த சித்துன்ற பிரின்சிபலில் ஜீவன் இருக்கான், பரமேஸ்வரன் இருக்கான், உலகம் இருக்குது. இந்த 3 இருக்கா? இப்படி இருக்கும் பொழுது பாகவதம் என்ன சொல்கிறது, இந்த 3 ஒன்றுங்கிறது எப்படி சித்திக்கும்னு கேட்கறது. 3 இருக்கிறது தெரியறதோன்னு. உலகம் இருக்கா? இருக்கு. உலகம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் இருக்கான்னு நான் கேட்குற கேள்வியே உலகத்தில் தான் இருக்குது. உடனே உலகம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் சிந்தனை பண்ணுறீங்களே, அதுவும் உலகத்தில் தான் இருக்குது. பதிலும் உலகம் இல்லை சார் அப்படின்னு சொன்னோன்னா படு போய் இல்லையா? உலகம் இருக்குன்னு ஒத்துந்தான் ஆகணும் விவகாரத்தில். அதனால உலகம் இருக்குது, பரமேஸ்வரன் இருக்கான், நான் இருக்கேன். இந்த 3 ஒன்றா எப்படி ஆகுங்கிறது தான் கேள்வி. பாகவதம் எடுத்த எடுப்புலேயே அதுக்கு அழகாக ஒரு பதில் சொல்கிறது. என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த 3த்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரைட்டா?
இந்த சதுஸ்லோகி பாகவதம் படித்தோம் இல்லையா நேற்று, அதோடைய அர்த்தங்கள் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள். அதில் முதல்ல எடுத்த உடனே பகவான் என்ன சொல்கிறான், இந்த உலகத்தை படைச்சவன் நான், உனக்கு சரீரத்தை கொடுத்தவன் நான், நீ பண்ண கர்மாக்கு பலன்களை கொடுக்கிறவன் நான், எனக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த படைச்ச உலகத்தில் வாழறது நீ, படைச்சவன் நான். அப்போ உலகத்தை பகவான் படைச்சார்னா சில பேர் கேட்பா, பகவானை யார் படைச்சா அப்படின்னு கேட்பார். அதுக்கு இந்த கேள்வியே தப்பு. பிகாஸ் சப்போஸ் ஐ சே வாட் இஸ் யுவர் ஒய்ஃப் ஒர்க்கிங் ஆன் அப்படின்னு நான் ஒருத்தரை கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்லுவார், நான் கல்யாணமே பண்ணிக்கலப்பா, உன் கேள்வியே அர்த்தமற்ற கேள்வின்னு தானே ஆகும். ஆகுமா ஆகாதா? நான் எப்போ சொன்னேன் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு? நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நீயே நினச்சிட்டு உன் ஒய்ஃப் எங்கே ஒர்க் பண்ணுறான்னு கேட்டால் அது தவறான கேள்வின்ற மாதிரி எங்கேயுமே சாஸ்திரத்தில் பிரம்மங்கிறது ஒரு ரிசல்ட்டோ இல்லைனா ஒரு காரிய வஸ்துன்னே சொல்லாததுனால இந்த ஒரு பிரம்மத்துக்கு காரணம் என்றன்ற கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி. காரியம்னா எஃபெக்ட், காரணம்னா காஸ். காரணம் காரியம். காரியம்னா நம்ம பண்ணக்கூடிய செயல காரியம், அந்த காரியம் இல்லை, இது டெக்னிக்கல் காரியம். காரியம்னா எஃபெக்ட்னு பேர். ஒரு மண் இருக்குன்னா காரணம், மண்லேருந்து பானை ஆயிடுச்சுன்னா அதோடைய காரியம். இப்போ இங்க பிரம்மங்கிறது ஒரு காரிய வஸ்து அப்படின்னா தானே இந்த கேள்வியே வரணும். அப்போ அதுக்கு என்ன காரணம்னு எங்கேயுமே பிரம்மம் காரிய வஸ்துன்னே சொல்லலை, அது காரணம் தான், ஜெகத் காரணம் தான். அந்த பிரம்மம் என்ன பண்றது, இந்த ஜெகத்தை படைக்கிறது. எப்படி படைக்கிறது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும்னா 2 மினிமம் தேவை, 2 போரும். என்னன்னா, ஒன்று அதுக்கான மெட்டீரியல் வேணும், அதுக்கான ஒரு திரவியம் வேணும் இல்லையா. இப்போ பானை பண்ணணும்னா மண் இருந்தால் தானே பானை பண்ண முடியும். காற்றுல பண்ண முடியுமா பானையை? அப்போ மண் இருந்தால் தான் பானை பண்ண முடியும். மண் இருந்தால் பானை ஆயிடுமானா கொயவனும் அதை பானையை பண்ணணும் இல்லையா. இப்போது அதுதான் 2 காரணம் சொல்லுவார். உபாதான காரணம், நிமித்த காரணம்னு சொல்லுவார்கள். நிமித்த காரணம்னா யார் கோயன் மாதிரி தன்னுடைய புத்தி சாத்துரியத்தினால இந்த ஒரு திரவியத்தை ஒரு குடமாக மாத்துறாரோ அவர் நிமித்த காரணம்னு பேர். எந்த மண்ணு குடமாறுதோ அதுக்கு உபாதான காரணம்னு பேர். இதெல்லாம் நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது, குருநாதர் சொன்னார். நீங்கள்லாம் பாகவதம் படிக்கிறதுனால உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் நான், ரைட்டா? அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க அதை. ஏன்னா அப்புறம் தான் உங்களோட 2வது ஸ்கந்தம் 3வது ஸ்கந்தம்லாம் ஜீனியஸ். அதெல்லாம் அதாவது கிருஷ்ண ரசனை வேற, இது புத்திக்கு ஒரு ரசனை வேணுமோனோ அதுக்கெல்லாம் இந்த 3, 4, 5 புத்தியை டீஸ் பண்ணுற மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கு பாகவத். அதனால சொல்கிறேன். அதனால பகவான் என்ன பண்ணுறான், பகவான் தான் இந்த ஜெகத்துக்கு உபாதான காரணம். அதாவது பானைக்கு மண் அப்படிங்கிறது எப்படி காரணமாக இருந்தோ அப்படி ஜெகத்துக்கு பகவான் தான் காரணமாக இருக்கான். பானை உருவாக்குறதுக்கு குயவன் பாட்டர் எப்படி காரணமாக இருக்காரோ அப்படி பகவான் தான் காரணமாக இருக்கான். இப்போ 2 சொன்னேன்னா உடனே கேள்வி வருது, 1 தான் சொன்னேன் இப்போ 2 சொல்கிறேலே அப்படின்றோம். ஜகத்தாவும் பகவான் ஆறான், ஜகத்தை படைச்சவனும் பகவான்னா அது எப்படி அப்படிங்கிறது பாகவதம் இதுதான் அழகாக காட்டுறது. என்ன சொல்கிறது பாகவதம், பகவானுக்கு ஒரு சக்தி உண்டுப்பா, அதுக்கு மாயைன்னு பேர். ஸ்டெப்பாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குருநாதர் எங்களுக்கு இது 1 வாரம் சொல்லி கொடுத்தார், நல்லா ட்ரில் பண்ணி உள்ளே விட்டுருக்கார். எங்களுக்கு எள்ளலும் சந்தேகம் கிடையாது பாகவத தத்துவத்தில். அதனால உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முதல்ல பகவானுக்கு ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்திக்கு தான் மாயைன்னு பேர். இந்த மாயையை புரிஞ்சுக்கணும்னா சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. 2 பேர் பாடினாலா, 2 பேர் ஃப்ளூட் வாசிச்சான்னு வச்சுப்போம். என்ன பாடுறதை விட ஃப்ளூட் ஈஸி. அந்த ஃப்ளூட் வாசிக்கிறா இல்லையா, அப்போ ஒருத்தர் ஃப்ளூட் வாசிக்கிறான்னா அந்த வாசிக்கக்கூடிய சக்தி ஃப்ளூட் வாசிக்கிறவர்கிட்ட இருந்தால் தானே வாசிக்க முடியும். முதல்ல அதுக்கு பிராணசக்தி வேணும், அதுக்கப்புறம் ஞானம் வேணும். சரிகம பதனி எப்படி ஃப்ளூட்டில் வாசிக்கணும்னு, அப்புறம் ஒரு ராகத்தில் இந்த ஸ்வரங்கள்லாம் எந்த ஒரு சஞ்சாரம் பண்ணுறதுலாம் தெரியணும். ஸோ அதை ஒட்டு மொத்தமாக சக்தின்னு வச்சுப்போம். விச் மீன்ஸ் த ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு பிளே த ஃப்ளூட் ஷுட் ஹேவ் த இன்டென்ஷன் டு பிளே த ஃப்ளூட். ஃப்ளூட் வாசிக்கணும்னு அவளுக்கு ஒரு இச்சை இல்லைன்னா வந்து உட்காந்து வாசிப்பாளாவா? ஒருத்தர் நல்ல வித்வான் சார், என்ன அவருக்கு மூடு சரியில்லை சார், கொஞ்சம் வாசிக்கலாம். முடியாது. இந்த தமிழில் முடியாதுங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஐ வாண்ட் டு டூக்கும் முடியாது, ஐ காண்ட் டு டூக்கும் முடியாதுன்னு பேர் இல்லையா. இப்போ என்னால் பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு இஷ்டம் இல்லைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, எனக்கு அதுக்கான தகுதி இல்லைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ தமிழில் அவ்வளோ அது அத்வைத்தம் பேசுறது தமிழ். அதனால இங்கே ஒரு ஃப்ளூட் எடுத்து ஒருத்தர் எனக்கு வாசிக்கிற மூடு இல்லைன்னா முதல்ல இச்சை வேணும், ரைட்டா? 2வது ஃப்ளூட்டு வாசிக்கிறதுக்கான ஒரு சக்தியோ இல்லைன்னா அந்த வாசிக்கிறதுக்கான ஒரு திறமையோ வேணும். என்ன 3வது அந்த ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கான ஞானம் வேணும். வேணும். ஒருத்தருக்கு வந்து மூக்கு அடைச்சிருக்கு, தொண்டை அடைச்சிருக்குன்னு வச்சுப்போம். பாடுன்னா அவர் என்ன பண்ணுவார்?
வெறும் காற்று தான் வரும். ஸோ பாடுறதுக்கான அந்த திறமை வேணும், அந்த கிரியைக்கான ஒரு சக்தி வேணும், ப்ளஸ் பாட்டு ஞானம் வேணும். இப்போ நான் உட்காந்து பாடினேன்லாம் கேட்பேல, பாட்டுக்கான ஒரு ஞானம் வேணும். இந்த 3 தான் சக்தின்னு சொல்கிறோம் பகவான் கிட்ட. எந்த 3? இச்சை, அதை பண்ணுறதுக்கான ஞானம், அந்த ஞானத்தை செயல்படுத்துறதுக்கான கிரியை பண்ணக்கூடிய சக்தி, பிராணசக்தி வேணும். இந்த 3 தான் வைகுண்டத்தில் முக்கியமாக 3 தேவின்னு சொல்கிறோம். இந்த 3 தேவி யாருன்னா லக்ஷ்மி தேவி, பூமாதேவி, நீலாதேவின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த 3 தான் பகவான் கிட்ட எப்போவுமே இணை பிரியாமல் இருக்கக்கூடிய 3 சக்தி. சக்தி திரையாய அகில தீ குணாயன்னு கஜேந்திரன் சொல்லக்கூடிய 3 சக்திகள். முதல்ல பகவானுக்கு இச்சை இருக்கணும். என்ன இச்சை இருக்கணும்னா நம்ம மேலே பரிதாபப்படணும் பகவான், அப்போ தானே படைக்க முடியும். இப்போது பாட்டு யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, பானை யாருக்குமே பிரயோஜனம்னா எதுக்காக அவன் பண்ண போகிறான்? இச்சையே வராது அவனுக்கு. நான் இப்போ பண்ணி என்னத்தை பண்ண போகிறேன்னு இப்போ சாம உட்காந்துட்டு இருப்பான். பானை பண்ண முடியும், பானை பண்ண தெரியும், ஆனாலும் பண்ண மாட்டான். ஏன்னா என்ன பிரயோஜனம்? ஆனால் தண்ணிக்காக ஒருத்தர் கஷ்டப்படுறார், கையால் எடுத்து குடிக்கிறாருன்னா அவர் மேலே ஒரு கருணை வருது அந்த குயவனுக்கு. கவலைப்படாதப்பா, இந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு நான் உனக்கு ஒன்று சிருஷ்டி பண்ணி தரேன்னு பானையை தரான். இச்சை எதனால் வரும்னா கிருபையினால் வரும். இவன் மேலே வர கிருபையினால இச்சை வருது. இப்போ குயவனுக்கு பானை அவசியம் இல்லை, இவனுக்கு பானை அவசியங்கிறதுனால இச்சை. பகவானுடைய இச்சா சக்தி தான் நம்மளுடைய ராதாதேவி, அதுதான் ஹ்லாதினின்னு பேர். அதே மாதிரி அந்த பானை பண்ணணும்னா ஞானம் வேணுமே. மண் இருக்கு, எல்லாம் இருக்கு, பண்ண தெரிலன்னு என்ன ஆகும்? அதனால அந்த ஞான சக்தி இருக்கு பற்றியெல்லாம், அதைத்தான் பொதுவாக நம்ம மகாலட்சுமின்னு சொல்கிறோம். பண்ண அப்புறம் அதுக்கான ஒரு ஃபோர்ஸ் வேணும், அதுக்கான கிரியாசக்தி வேணும், அதுதான் பூமாதேவின்னு சொல்கிறோம். இப்போ மகாலட்சுமியாக இருக்கட்டும், நம்ம ராதாதேவியாக இருக்கட்டும், 2 பேருமே சின்மயமான பகவானுடைய சக்தி. இந்த பூமாதேவின்னு சொல்லக்கூடிய தேவின்னு சொல்லக்கூடாது, இந்த 3ஆவதான கிரியாசக்தி ஜடமான சக்தி. இட் இஸ் நாட் சைத்தன்ய சக்தி. இது வரைக்கும் புரியுறதா உங்களுக்கு? அந்த மாதிரி இப்போ பாடுறவனுடைய சக்தி இருக்கு பத்தியல, அது சைத்தன்யம் கிடையாது, அது அந்த பாடகனை சார்ந்து தான் இருக்கு. இண்டிபெண்ட்டாக பாடுற சக்தி. ஒருத்தரை கூப்பிட்டு, சார் நீங்கள் வராதிங்க, உங்கள் டேலண்ட்டை மட்டும் அனுப்புங்கன்னா வர முடியுமா? பாடுறவன் வந்தாதான் பாட்டு திறன் உள்ள வர முடியும். திறமசாலிய எப்பவுமே சார்ந்து தான் இருக்குமா இருக்காதா? ஒருத்தருக்கு பலம், சார் உங்கள் பலத்தை மட்டும் அனுப்புங்கன்னா, பலவான் வந்தால் தான் பலன் வரும். அதனால இங்க பாடக்கூடிய ஒரு சக்தி இருக்கு பத்தியில, அது இண்டிபெண்டா எந்த காரியமும் பண்ணாது. பாடுறவா வந்து உட்காந்து ஃப்ளூட் வாசிக்கிறவா வாசிக்கணும்னு ஆசைப்படுறா. உங்களுக்கெல்லாம் ரசிகாலா இருக்கேள், வாசிக்கிறேன், இச்சா சக்தி வேலை செஞ்சுருத்தோ. வாசிக்க வேண்டிய ஞானம் அவர் குரு கிட்டேருந்து வந்தது, அவருக்கு ஞானமும் வந்துருத்தோ. இப்போ கிரியாசக்தி என்னன்னா, தன்னுடைய ஞானத்தை வச்சுட்டு அந்த ஒரு குழல்ல இருக்கிற ரந்திரங்களில் ஊதி அவர் அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கீர்த்தனம் பாட போறார் இந்த ஃப்ளூட்ல. அப்போ கிரியாசக்தி வேலை செய்யறது. இந்த கிரியாசக்தி இஸ் அ ஜடசக்தி, சைத்தன்யம் கிடையாது அது. இந்த பாட்டு எப்படி வந்ததுன்னா, இந்த கிரியாசக்தியுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். பாடும் பொழுது அந்த ஒரு பாடகர் விகாரமாக மாட்டார். இப்போ ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறதுனால 2 கிலோ குறைய போறது இல்லை அவருக்கு. அந்த சக்தியை he is just transforming his ability to play flute into a song from the flute. இது புரிஞ்சுட்டேன்னா பாகவதத்துடைய ஃபிலாசபி நல்லா புரியும். யாரும் உங்களை குழப்பவே முடியாது. இனிமேல் கிருஷ்ண பக்திக்கு எந்த இடையூறும் வராது உங்களுக்கு. அதனால இப்போ ஃப்ளூட் வாசிக்கிறவருடைய திறன் இருக்கு பார்த்தீங்களா, அது தனியாக வேலை செய்யுமா? வேலை செய்யாது. ஃப்ளூட்டு வாசிக்கிறவ சார்ந்து இருக்கிறதுனால தான் இயற்கைன்னு சொல்லக்கூடிய பிரகிருதி தான் அந்த ஜடசக்தி. தனியாலாம் பிரகிருத்தியாலலாம் வேலை செய்ய முடியாது. சில பேர் எங்கள் ஊரில் இயற்கைன்னு சொல்கிறா, நம்மளும் இயற்கையை ஒத்துக்கிறோம். ஆனால் அவள் சொல்கிற இயற்கை இண்டிபெண்ட்டாக ஏதோ ஒன்று வேலை செய்யறதுன்றா. இட் இஸ் நேச்சர் சார். நேச்சர் வில் ஆல்வேஸ் பி டிபெண்ட் ஆன் த பர்சன் ஹூ ஹேஸ் தட் நேச்சர். கோபம் அப்படிங்கிறது அவர் நேச்சர்னா, கோபிஷ்டனுடைய நேச்சர் அது. கோபம்னு தனியாக இருக்க முடியாது, இண்டிபெண்ட்டாக ஒரு நேச்சரே இருக்க முடியாதுங்கிறது தான் பாகவத தர்மம். இந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய மாயாசக்தின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய சக்தி டு கிரியேட் ஆல்வேஸ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பகவான். அவன் நினைக்கும் போது வெளில விடுவான், கொச்சித் விஹர்த்தும், கொஞ்ச நேரம் உள்ள விடுவான், கொஞ்ச நேரம் உள்ள இழுத்துப்பான், அவன் இஷ்டம். ஃப்ளூட் வாசிக்கணும்னு நினைச்சானா வாசிப்பான், நிறுத்தணும்னா நிறுத்திட்டு போயிடுவான். இந்த சக்தி தனியாக ஒன்று ஒரு 2 நிமிஷம் வாசிங்களேன், கேட்க முடியாது. சக்திமான் கிட்ட சக்தி மொத்தமாக அடக்கி இருக்கு. அதனால்தான் யுகலமாக நம்ம பூஜை பண்ணுறோம், சிவசக்தின்னு பூஜை பண்ணுறோம். நம்ம முருகனுக்கு ஒரு சக்தியை வைக்கிறோம் பக்கத்தில். எல்லா தெய்வத்தையும் யுகலமாக ஏன் வழிபடுறோம்னா, சக்திமான் சக்தி அபேதம்னு காட்டுறதுக்கு. அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ முதல்ல பாடுறதுக்கு முன்னாடி இவாளை கவனிச்சேன்னா அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறான்.
முதல்ல அந்த ஸ்வரம் எப்படி போடணும், இந்த ஒரு ராகத்தை முதல்ல மனசில் தே வில் ரன். அதுக்கப்புறம் தான் பாடுவா இல்லைனா ஃப்ளூட்டில் வாசிப்பா. ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறான், வாசிக்கிறதுக்கு முன்னாடி மென்டலாக ஹி வில் ரன் தட் சாங் இன் ஹிஸ் ஹெட். அதுக்கப்புறம் தான் வெளில அதை பாட்டாக வரும். மென்டலாக அவர் ஹெட்டில் ரன் பண்ணுற சாங் நமக்கு கேட்காது. அப்படி கேட்டுதுன்னா சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கணும் நம்ம. அது வாசிக்கும் பொழுது அது கேட்கும். அவர் மனசில் ஓட்டுறாரு பற்றியலா, அது நமக்கு கேட்காது. அதுக்கு தான் சூக்ஷ்மம்னு பேர். இந்த சக்தி சூக்ஷ்மமாக இருக்கும்போது சக்திமானோட ஹிருதயத்தில் ஓடுறதே தவிர வெளில மேனிஃபெஸ்டால வெளில வியக்தமாக வெளில வரல. ஆனால் அவர் வாசிக்க ஆரம்பித்த உடனே சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அவர் சக்தி வெளில அழகாக வெளில வருது. இங்கிலீஷில் அழகாக சொல்லணும்னா லேட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அவருடைய சக்தி டேலண்ட்டாக வெளில வருது. உள்ளே இருக்கிறதுங்கிறது சூக்ஷ்மம், வெளில வந்தால் ஸ்தூலம்னு பேர். ஸ்தூலம்னா கிராஸ், சூக்ஷ்மம்னா சட்டில். அதனால இப்போ பிரபஞ்சமே ரெண்டாக இருக்குது. சூக்ஷ்மமாக ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னா பகவானோட ஹிருதயத்தில் இருக்குது. நம்ம பார்க்க முடியாது. அதை அந்த ஹிருதயத்தில் பகவான் அதை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வெளில விடுறான். மனசில் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டுக்கிறான் பகவான். அதுக்கப்புறம் வெளில அவன் பண்ணுறான். நம்மளே இந்த ஒரு பில்டிங் கட்டும் பொழுது முதல்ல மனசில் அந்த ஆர்கிடெக்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டில் வளைஞ்சி இதுதான் ப்ளூ பிரிண்ட்னு காட்டுவார். அது ஓகேன்னு சொன்னப்புறம் கல்லும் மண்ணும் செங்கலும் வச்சு இந்த பில்டிங்கை கட்டுற மாதிரி இந்த ஒரு ஜகத்தே 3 ஸ்டேட்டில் இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது காரண அவஸ்தைன்னு பேர். பேப்பரில் ட்ரா பண்ண பிளான் இஸ் நாட் வேர் யூ கேன் ஸ்டே. அது ஒரு பிளான் தானே, அதுக்கு சூக்ஷ்மம்னு பேர். வெளில கட்டின அப்புறம் அதுக்கு ஸ்தூலம்னு பேர். அதனால சத் அசத்து சதசத்து சதசத்துன்னு நீங்கள் படிக்கிறதெல்லாம் இதுதான் அர்த்தம். பாகவத்தில் பல இடத்துல வருது, 34 இடத்துலையோ எங்கேயோ வருது. அது சதசத் சதசத்துனா என்ன அர்த்தம்னா சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அசத்துன்னு பேர். அது வெளில ஸ்தூலமாக வெளில வந்துருத்துனா, மேனிஃபெஸ்டடாக வெளில வந்துருன்னா அதுக்கு சத்துன்னு பேர். அப்போ பகவான் சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னுடைய அந்த ஒரு இன்டெலிஜென்ஸை அப்படி வெளில கொண்டு வரான். அதை தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையேன்னு வருதோனோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதம் தான் பகவானுடைய இன்டெலிஜென்ஸ். ஸோ கிரியேஷனுக்கு முன்னாடி இந்த வேதத்தை வச்சுட்டு தான் பகவான் கிரியேட் பண்ணுறான். வேதம் என்னதுன்னா பகவானுடைய ஒரு அறிவு. ஸோ இப்போ யாரான வேதாஸ் ஒன்லி 8000 years ஓல்டு அப்படின்னா ROFL தான். அடப்பா ஒன்றுமே புரிஞ்சிக்கலையா எங்கள் மதத்தை பற்றி? ரிக்வேதம் 8000 வருஷம், யஜுர்வேதம் 4000 வருஷம்னா என்ன பண்ணுறது? அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல. நம்ம வேத மாதாவை எங்கே வச்சுருக்கோன்னா வேதவல்லி திருவள்ளிக்கேணி போனால் இருக்கா, கிருஷ்ணனுடைய பத்னி. அந்த வேத மாதா தான் பகவானை எழுப்புறான். 5வது நாளோ 6வது நாளோ படிப்போம். அதுதான் ஸ்ருதி கீதை. ஸ்ருதிகள்லாம் போய் கிரியேட் பண்ணு, இந்த ஜீவன்களுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டுன்னு ஒரு பிரபோதனம் பண்ணுறது ஸ்ருதிகள்லாம். அதை தான் 87வது சாப்டரில் இங்கே ஒரு தசமஸ்கந்தத்தில் உத்தரார்த்தத்தில் ஸ்ருதிகள்லாம் எழுப்புறது பகவானை. ஏன் எழுப்புறதுன்னா இதுதான் அழகு. பகவான் கிரியேட் பண்ணுறது சைக்கிளாக பண்ணிட்டு இருக்கானா? அப்போது சைக்கிளாக பண்ணும்போது எப்போ கிரியேஷன் டைம் வருமோ அப்போ தானாக இந்த ஸ்ருதிகள்லாம் அவனுடைய ஹிருதயத்தில் புத்தியாக வெளில வந்து அவனை படைக்க வைக்கிறது. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா பகவானை படைக்க வைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வச்சோன்னா பகவான் சுதந்திரன் இல்லைன்னு ஆகிடும். சம்படி ஆர்டர்ட் பகவான்ட்டு கிரியேட்னு ஆகிடும். ஆனால் பகவான் கரெக்டாக அந்த கிரியேஷன் சைக்கிள் எப்படி எழுந்துக்கிறாங்கிறது ரொம்ப அழகாக குருநாதர் சொல்லுவார். நம்மளே விடாமல் 5 மணிக்கு எழுந்து பழக்கம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் எழுந்துக்கும் போது தானாக 5 மணிக்கு முழுப்பு வந்துடும். ஏன்னா வாசனைனால பகவானுக்கு படைச்சி ஒரு வாசனை. அதனால பிரளயம் முடிஞ்சு எழுந்துக்கணுங்கிறதுக்கு அவனுக்கு அலார்ம் கிளாக்கே தேவையில்லை. அவனுக்குள்ளேயே அலார்ம் கிளாக் இருக்குது. அந்த எழுந்துக்க போகும் பொழுது அவன் புத்தி டக்குன்னு வரணும் இல்லையா? இப்போ கிரியேட் பண்ணுன்ற ஒரு காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ், அதைத்தான் ஸ்ருதி கீதைன்னு ரொம்ப அழகாக காட்டுறது. ஸ்ருதிகள்லாம் போய் பகவானை எழுந்துருங்கோ அப்படின்னா பாகவதம் ரசிகாத்வைத்தம். அது ஒரு தத்துவமாக பேசாது. அந்த ஸ்ருதிகள் எல்லாம் ஒரு ரூபம் எடுத்து தான் பகவானை பார்த்து உத்திஷ்ட அப்படின்னு சொல்கிறது. ஏன் உத்திஷ்டன்னா உலகத்தை நீ படிச்சாகணும்பா. இந்த ஜீவன்கள்லாம் உலகத்தில் இருந்துன்னு ஏதோ அல்ப சுகத்தையாவது அடையட்டும், இல்லைன்னா போனால் போகிறது கைவல்யத்தை அடையட்டும், இல்லைன்னா இன்னும் பாக்கியவான்களாக இருந்தால் பக்தி பண்ணி கோலோகத்தை அடையட்டும், ஏதோ ஒன்று அவள் பண்ணட்டும்னு காட்டுறதுக்காக உலகம் வேணுமே. அதுக்காக இந்த ஸ்ருதிகள்லாம் எழுப்புறதுங்கிறது when you wake up, when you are asleep, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் டார்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன ஒரு ஜடம் மாதிரி கருத்துன்னு இருக்கோம் இல்லையா? எழுந்த உடனே டப்னு எல்லாம் வந்துட்டு யாரும் பார்த்து நீ யாருன்னு கேட்கறது இல்லை. சொந்த கணவரையோ மனைவியோ பார்த்து டக்குன்னு எல்லாம் வருது. தூங்கும்போது எல்லாம் மறைஞ்சா மாதிரி இருக்குது.
இங்கே தான் பாகவதம் காட்டுறது சகுணம் நிர்குணம்லாம் சொல்கிறோம் இல்லையா, குவாலிஃபைட் பிரம்மன் அன்குவாலிஃபைட் பிரம்மன்லாம் சொல்கிறோமே, இது ரெண்டும் ஏதோ ரெண்டு பிரம்மன்லாம் இல்லை, இருக்கிறது ஒரே பிரம்மம். இந்த பிரம்மம் பிரளயத்தில் தான் அத்தனை சக்தியையும் ஒடுக்கிண்டு ஒரு யோக சமாதியில் இருக்கக்கூடிய நிலையத்தான் நம்ம நிர்குண பிரம்மம்னு சொல்கிறோம். அது எழுந்து காரியம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தானா அதுக்கு புத்தி வருது, சக்தி வருது. சக்தி மத்தா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை சகுண பிரம்மம்னு சொல்றோம். அந்த கிருஷ்ணன், இப்போ கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவனை பரபிரம்மம் அப்படின்றோம். அவன் முழிச்சுண்டு வந்த அப்புறம் பூர்ணம் பிரம்ம சனாதனம், அவன் சகுண பிரம்மம்னு சொல்றோம். ஸோ சகுண பிரம்மன் நிர்குண பிரம்மன் ரெண்டு பிரம்மம் கிடையாது. கிருஷ்ணன் பிரளயத்தில் தான் அத்தனை சக்தியை ஒடுக்கிண்டு அப்படி ஒரு கேவலம் ஸ்வரூபானந்தத்தில் தலைக்கும் பொழுது அந்த நிலைக்கு என்ன பேருன்னா நிர்குண பிரம்மம்னு பேரு. இந்த கிருஷ்ணன் படைக்கணும்னு நினைச்சு உடனே இச்சாசக்தி முதல்ல பிரேரணை பண்றது ராதாதேவி தான். அதனால தான் முதல்ல ராதாதேவியை கொண்டாடுறோம். கிருஷ்ணனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதும் ராதாதேவி தான். நம்ம எல்லாருக்கும் பக்தியை கொடுக்கறதும் ராதாதேவி தான். நமக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு பிரிட்ஜா இருக்கிறது, குருவா இருக்கிறது ராதாதேவி தான். அதனால தான் தாம் ராதிகாம் மமகுரும் சரணம் பிரபத்தியேன்னு பாடுறோம் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய ராதிகா சதகத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு கனெக்ஷன் வேணுமே. ராதாதேவி கிருஷ்ணனோட ஹிருதயத்துல அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறா, நம்ம ஹிருதயத்தில் பிரேமையை கொடுக்குறா. அவ ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது ராதாதேவி தான். அதனால்தான் ராசத்துக்கு காரணமே ராதாதேவி தான். அந்த ரகசியத்தை சுகர் சொல்லலை. சொன்னார்னா பாக்கி பாகவதமே வந்திருக்காது. சாதாரண பக்தாலே ராதே அப்படின்னாலே டக்குன்னு கத்கதமாரா, மேனி மூர்ச்சையாய் உழறா. சுக்கர் எப்படிப்பட்டவர்? ஆத்மா ராமாஸ்ட முனையோ நிர்கிரந்தாபி உருக்கிரமே குர்வந்தி அஹைதூக்கிம் பக்தியும் இத்தம் பூத்த குணோ ஹரிஹி. கிருஷ்ண குணத்திலேயே அவ மயங்கி போயிட்டான்னா நம்ம சுவாமினியோட குணத்துல என்ன ஆவா? அதனால கஷ்டப்பட்டு ஜாக்கிரதையா ராதாதேவியோட பேரை சொல்லாம சொல்லிட்டு வர்றார். ஆராதையா ஆராதையான்னு ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போறாரே தவிர, ஏன்னா அது சொன்னார்னா கதை சொல்ல முடியாது. ராதாதேவின்னு சொல்லிட்டு கதை சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது மகான்களால தான் முடியும். அத்தனை பாவத்தையும் அடக்கிண்டு நம்ம மேல கிருப்பையினால கதையை சொல்லின்னு உட்கார்றான்னா பெரிய விஷயம் இல்லையா? அதனால முதல்ல அந்த இச்சா சக்தி இந்த குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய கிருப்பையினால உள்ள பிரேரணை பண்றது பகவானை படைக்கணும் படைக்கணும் படைக்கணும்னு. பகவான் உடனே என்ன பண்றான்னா ஞான சக்தி தானா வெளில வருது. அவனுக்கு ஒரே சக்தி தான், அதை அப்படியே ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் பகவானுடைய கிரியாசக்தி வருது. அந்த கிரியாசக்தி தான் உலகமா மாறி இருக்கு. What actually transformed itself into a song is the talent of the singer. அது என்ன பண்ணிடுது? வெள்ள சூக்ஷ்மமா உள்ள இருந்தது, வெளில வரும்போது சாங்கா போயிடுது. அப்போ எல்லாருக்கும் கேட்கறது. அந்த மாதிரி இங்க ரொம்ப அழகா நம்ம பகவான் படைக்கணும்னு நினைச்ச போது அவனுடைய பிரியாத ஒரு சக்தி, அபின்னம்னு சொல்லுவோம், அவனுடைய பிரியாத ஜடசக்தி தான் மாறி உலகம் ஆச்சே தவிர சத்தியம்னு ஒன்று சொன்னேன், அது மாறவே கூடாது. அது விகாரம் ஆச்சுன்னா அது சத்தியமே இல்லை. நம்மளுடைய மதத்துப்படி கிருஷ்ணன் மாறவே இல்லை. அவன் சக்தி ஒண்டி தான் இந்த உலகம் ஆயிருக்கு. ஸோ மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த ஜடசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி தான் இந்த ஜெகத்தா இருக்கு. பகவான் அந்த ஜெகத்துக்கு கர்த்தா அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒன்னே கேள்வி வருது, பகவானுடைய சக்தி தானே ஜெகத்தாச்சு, மண்ணு பானையாச்சு, இங்க பகவானுடைய சக்தி தானே ஜெகத்தாச்சு, பகவான் ஆலயணும். அப்போ எப்படி நீங்க பகவான் தான் ஜெகத்துக்கு கர்த்தான்னு எப்படி சொல்லலாம்? பகவானுடைய சக்தின்னு சொல்ல வேண்டியது தானே. இங்கே தான் டெக்னிக்கலாக சில விஷயங்களை புரியணும். சக்தி அப்படிங்கிறது சக்திமானை தவிர வேற கிடையாதோனும், சக்தியும் சக்திமானையும் பிரிக்க முடியாதோனோ. அதனால நம்மளுடைய ஃபிலாசபி படி சக்தி சக்திமான் அபேதம்ங்கிறதுனால சக்தி பண்ணுற வேலையை சக்திமானுக்கே சொல்லிடுவோம். நம்ம யாருமே ஒரு சிங்கர், கிரேட்டஸ்ட் டிஃபிகல்ட்டி இஸ் டு செப்பரேட் த பர்சன் ஃப்ரம் த ஆர்ட் இல்லையா? ஒரு பர்சன் ரொம்ப நல்லா பாடுறார் அப்படின்னா அவர் ஏதாவது ஒன்று ஒரு குட்டிச்சவரான ஒரு காரியம் பண்ணார்னா உடனே நம்ம மனசு இனிமேல் அவர் பாட்டை நான் கேட்க போகிறதில்ல சார் அப்படின்றோம். ஏன்னா நம்மளால் அந்த பர்சனையும் ஆர்ட்டையுமே பிரிக்க முடியல. ஆர்ட்டுங்கிறது அவருடைய சக்தி தானே. அந்த ஏன்னா பை நேச்சர் சக்தி அண்ட் சக்திமான் ஆர் அபேதம். அதனால சக்தி பண்ணுற வேலையை சக்திமான் தான் பண்ணுறான்னு சொன்ன எந்த தப்பும் கிடையாது. அதனால அங்கே அத்வைத்தம் சித்திச்சுடுத்தோம். அதனால த வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் த எஃபெக்ட் ஆஃப் பகவான் சக்தி. Bhagavan Shakti is inseparable and not different from Bhagavan. So, Bhagavan is the cause of the world ன்னு சொல்கிறோம். எந்த காசு? மெட்டீரியல் காசு, நம்ம உபாதான காரணம். நிமித்த காரணமாக யார் இருக்கான்னா பகவான் தான் இருக்கான். சைத்தன்யம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. தானாக இந்த மைக்கு பாடாது. ஒரு சைத்தன்யம்னு ஒருத்தர் பாடினா தான் அது அந்த சவுண்ட் எடுத்துன்னு போகும். அதனால பகவான் தான் உபாதான காரணம், பகவான் தான் நிமித்த காரணம்னு ஆயிடுச்சு. இப்போ உலகம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அடுத்து ஜீவன் தான் ஒரு பெரிய பாடு. இங்கே இப்போ ஜீவன் யாரு?
ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்னா, ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேறையான்னா ரொம்ப அழகாக பகவான் சொல்கிறது, பாகவதம் சொல்கிறது, பகவான் தான் அம்சி, நம்மளாம் அவனுடைய அம்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறது. அம்சி அம்சபூதங்கள் அப்படின்னா காரணம் கிடையாது. இப்போ நான் ஐ ஆம் இட்டர்னல், கிருஷ்ணா இஸ் இட்டர்னல், கிருஷ்ணாஸ் கிரியேட்டிவ் சக்தி இஸ் ஆல்சோ இட்டர்னல். 3 இட்டர்னிட்டிஸ் இருக்குது. பகவானுடைய பிரகிருத்தியும் அனாதி காலமாக இருக்க போகிறது, அனந்த காலமாக இருக்க போகிறது. அனாதி காலமாக இருக்குது, அனந்த காலம். அனாதினா நோ ஸ்டார்ட் நோ எண்ட். இதுதான் புத்தி எல்லாருக்கும் கஷ்டப்படுறது. ஃபஸ்ட்டு கிரியேஷன் எப்போ ஆச்சுன்னு கேட்கறதே தப்பு. ஏன்னா புத்தியால் இன்ஃபினிட்டியை ப்ராசஸே பண்ண முடியாது. இது அனாதி காலமாக நடந்துட்டு இருக்குன்னா ஃப்ரம் -infinity to +infinity இன் டைம் ஸ்கேல் கிரியேஷன் வில் கண்டினியூ. இதை நம்ம புத்தியால் புரிஞ்சிக்க முடியுமா? மைண்ட் வில் ப்ளோ, அவ்வளோதான், டமால்னு வெடிச்சிடும் மனசு. அதனால ஃபஸ்ட்டுனே ஒன்று கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி, அவ்வளோதான். எப்போலேருந்து சார் கிரியேஷன்? அனாதி, -infinity. எப்போ வரைக்கும் கிரியேஷன்? +infinity, போயிட்டே இருக்கும். அதனால இந்த ஒரு பகவானுடைய சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைக்கிளாக நடந்துட்டுருக்கு. ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். யூஎஸ் போன போது ஒரு கலிஃபோர்னியாவில் ஒரு இடம், அந்த இடத்துல நிறையா காஸ்மாலஜி படிக்கக்கூடிய நிறைய நோபல் பிரைஸ் வாங்கின சயின்டிஸ்ட்லாம் இருக்கா. அவளுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணோம் நமக்கு தெரிஞ்ச சத்சங்க நபர் மூலமாக. அங்கே ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொன்னார், இப்போல்லாம் எல்லாரும் பிக் பேங்னு சொல்கிறா, இப்போ அதை கூட நாங்கள் இப்போ டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிக் பேங் இஸ் நாட் இன் ஐசோலேஷன், தெர் இஸ் சம்திங் கால்ட் பிக் பவுன்ஸ் தியரி, வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட்ன்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். பாகவதம் சொல்கிறது தான் அவள் சொல்கிறா, இந்த பிக் பேங்னு சொல்கிறோம் இல்லையா, முதல்ல ஆரம்பிச்சது ஏதோ ஒன்று பெருசாக வெடிச்சது, அதுலேருந்து எல்லாம் வந்ததுன்னு. பிக் பேங்க்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா இந்த மாதிரி சைக்கிள்ஸு அனந்த காலமாக ஓடிட்டு இருக்கான். So Big Bang is only a part of a small cycle. It is not the start of creation. It is only one small cycle of creation. இப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பிக் பவுன்ஸ் தியரின்னு பேர். இதில் ஒரு 10% ஆஃப் த சயின்டிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தியரி தானே, இதெல்லாம் nobody can finally give a word whether it is right or wrong. பாகவதம் அதுதான் சொல்கிறது, அனந்தமாக சைக்கிளாக வந்துட்டே இருக்குப்பா. யதா பூர்வம் கல்பயத்துன்னு வேதம் சொல்கிறது. போன கல்பத்தில் எப்படி பகவான் சிருஷ்டி பண்ணுறானோ அப்படி தான் இந்த கல்பத்தில் பண்ணுறான். அடுத்த கல்பத்தில் இப்போ எப்படி பண்ணுறானோ அப்படி தான் பண்ண போகிறான். எப்போ ஆரம்பிச்சுது? ஆரம்பமே கிடையாது அதுக்கு. எப்போ முடியும்? முடியவே கிடையாது. புத்திக்கு புரியாத விஷயம் இல்லையா, அதனால தான் வேதம் வேணும். அதனால இங்கே அவர் சொல்கிறார், இந்த ஜீவன் யாருன்னா பகவானுடைய அம்சம். அம்சம்னா என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அம்சம்னா என்னன்னா, we both are one in the sense, பகவானும் ஞானமயனா இருக்கான், நானும் ஞானமயமாக இருக்கேன். அதனால பகவான் சர்வஜனா இருக்கான், நான் அல்பஜனா இருக்கேன். ஐ am a small, if I can say, portion of பகவான்னு சொல்லலாம். அம்சம்னா அது அர்த்தம். ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்குது, அதுலேருந்து ஒரு ஸ்பார்க் வெளில வந்ததுன்னா அந்த ஸ்பார்க் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபயர், yet distinct from the fire. ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும்னா இட் இஸ் distinct but not different. ஒரு ஃபயர்லேருந்து ஒரு ஸ்பார்க் அப்படி வெளில வருதுன்னா டிஸ்டிங்க்டாக தெரியறது, ஆனால் இஸ் ஸ்பார்க் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபயர். இதுவும் ஒரு தீப்பொறி தான், அது எரியக்கூடிய ஒரு காட்டு தீ. ரெண்டும் தீப்பொறின்ற விஷயத்தில் ஒன்றா இருக்குது, ஆனால் இது தனியாக பிரிஞ்சு தானே இருக்குது. அது மாதிரி ஜீவனுக்கு உற்பத்தி கிடையாது, ஜீவனும் இட்டர்னலாக இருக்கான். அதே மாதிரி ஈஸ்வரனும் இட்டர்னலாக இருக்கான். லோகமத்துடைய அந்த சக்தியும் இட்டர்னலாக இருக்குது. ஆனால் இந்த லோகம் இட்டர்னலாக இல்லை. ஏன்னா திடீர்னு மறையிறது, திரும்பி வருது, திரும்பி மறையிறது, திரும்பி வருது, இந்த சைக்கிளில் போகிறது. அதனால சத்தியம்னு நம்ம எதை தியானம் பண்ணணும்னா உலகத்தை தியானம் பண்ணாத கிருஷ்ணனை தியானம் பண்ணு. ஏன்னா உலகம் சத்தியம் கிடையாது, கிருஷ்ணன் தான் சத்தியம். இந்த மூணுமே எப்படி இருக்குன்னா அம்சி வேற அம்சம் வேறன்னு எடுத்துக்க முடியாது. அதனால ஒன்றா போயிடுது. ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றா போயிட்டான். இந்த காரியம்ங்கிறது வேற இல்லை, காரணம்ங்கிறது வேற இல்லைங்கிறதுனால உலகமும் கிருஷ்ணனும் ஒன்றா போயிட்டான். இந்த சக்தி வேற இல்லை, சக்திமான் வேற இல்லைங்கிறதுனால பிரகிருதியும் கிருஷ்ணனும் ஒன்றா போயிட்டான். இதனால தான் சா ஏகாகான்னு சித்திக்கிறதுன்னு 3வது ஸ்லோகத்தில் ஸ்ரீதர வாக்கியானம் கிளியர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இது ஆழமாக போக போக ஆனந்தமாக இருக்கும். இது சதுஸ்லோக்கியாக இருக்கட்டும், ஸ்ருதிகீதையாக இருக்கட்டும், இதைத்தான் விவாதம் பண்ணுறது. திரும்ப 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 இதைத்தான் பண்ணுறது. அபியாசம்னு பேர், நமக்கு உள்ளே இறங்கணும்னு.
இந்த சித்தாந்தம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருத்துன்னா அப்போ உங்களுக்கு புரியும், நான் ஏன் கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணணும், நான் ஏன் பாராயணம் பண்ணணும், நான் ஏன் கிருஷ்ண கதை கேட்கணும். ஏன்னா சத்தியம் பரம் தீமகி, எனக்கு ஆனந்தம் எப்போ வரும்னா கண்ணனையே நான் தியானம் பண்ணோன்னா கர்ணன் தான் பரமாத்மா, நான் ஒரு சைத்தன்யம்ங்கிறது எனக்கு தெரியல, அஜ்ஞானத்தில் முழுகியிருக்கேன், அஜ்ஞானத்தை நானே என்னை முழுக்கிக்கல, யாரோ ஒருத்தர் என்னை கட்டி போட்டிருக்கா, யாரு கட்டி போட்டாலோ அவ தான் கட்டி விடணும், அதனால அந்த பகவான் என்னை விடுவிக்கட்டும்னு அவனை பிரார்த்தனை பண்ண முடியும். நம்ம நிறைய புக்கை படித்தோன்னா என்ன தோணும்னா நானே கூட ஏதோ பண்ணி வெளில வந்துடலாம் போல இருக்கேன், விசாரம் பண்ணி நான் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிடலாம் போல இருக்கேன்னு தோண ஆரம்பிச்சிடும். சத்தியமும் முடியாது, நம்மளாலாம் முடியவே முடியாது. ஏன்னா நாம் பண்றேன்ற எண்ணமே ப்ராப்ளம் அதில். அதனால பாகவத ரீதியாக சொல்கிறேன் உங்களுக்கு, கண்ணன் அவிழ்த்து விட்டாதான் உண்டு. அதனால கண்ணனை நம்ம காது ரீதியாக சரணாகதிங்கிறது அவன் கதையை கேட்கறது, வாக்கு ரீதியாக சரணாகதிங்கிறது அவன் பேரை சொல்கிறது, மனது ரீதியாக சரணாகதிங்கிறது அவன்தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு ரக்ஷகன்னு மனசில் ஏற்றுக்கிறது. இந்த 3 சேர்ந்து வரும்பொழுது உண்மையான சரணாகதி ஏற்பட்டு உண்மையான பக்தியினால் ஞானத்தை பகவான் கொடுக்குறான். யார் கட்டி போட்டாலும் அவள் தானே அழுக்க முடியும். நம்மளே அழுத்துருந்தோம்னா கோடி ஜென்மம் முன்னாடியே அழுத்துருக்கலாமோனோ, அனாதி காலமாக அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய நம்மளை பகவான் தான் அழுத்து விடணும். அதனால இப்போ கதையை ஏன் கேட்குறேன் அப்படின்னா கிருஷ்ண பிரீத்திக்காக. கிருஷ்ண சந்தோஷப்பட்டா எனக்கு ஞானத்தை கொடுப்பான். ஞானம் ஏன் வேணும் எனக்குன்னா உண்மையான பிரேம ஞானத்தினால தான் வர முடியும். யார் பந்தப்பட்டு இருக்காளோ அவளால் பிரேமையெல்லாம் பண்ண முடியாது. விவேகானந்தர் ஆச்சரியமாக ஒரு வார்த்தை சொல்கிறார், எ ஸ்லேவ் நோஸ் நோ லவ். ஒரு அடிமைக்கு அன்புன்னா என்னன்னு தெரியுமா? நம்ம இந்திரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கோம், அஜ்ஞானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கோம், உலகத்துக்கு அடிமைப்பட்டிருக்கோம். நமக்கெல்லாம் அன்புன்னா லவலேசம் கூட கிடையாது கிருஷ்ணன் கிட்ட. அஜ்ஞானத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் நமக்கு ஞானத்தை கொடுத்து அன்பை முழுக்க அப்போதான் நம்ம பகவான் கிட்ட பிரேமை வைக்க முடியும். ஆனால் தான் மகான்கள்லாம் அப்போ தான் பிரேமை வைக்க, அவள் வைக்கிற பிரேமை தான் பிரேமை. நம்ம ட்ரை பண்ணுறோம், அதே ரொம்ப பெரிய விஷயந்தான். பட் பகவான் கிட்ட அன்புங்கிறது ஆண்டாளால் தான் வைக்க முடியும், மீராளால் தான் வைக்க முடியும், நம்ம ஆச்சாரிய புருஷாலால் தான் வைக்க முடியும். ஏன்னா they are completely free. If you are not free, if you are bound, you can't love. It takes tremendous freedom to love. அதனால் மோட்சமே நமக்கு பெரிய புருஷார்த்தம் கிடையாது, மோட்சத்தினால பிரேம தான் பெரிய புருஷார்த்தம். அதனால தான் பாகவதம் காட்டுறது பக்தி 5வது புருஷார்த்தம்னு காட்டுறது. முதல்ல இருக்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய தர்மம், அர்த்தம், அதுக்கப்புறம் காமம், மோட்சம் இருக்கணும், 5வது பக்தி பிரேமை. அதுதான் ஆத்மா ராமாஷ்டமுனியோ நிர்கிரந்தாபி உருக்கிரமே குர்வந்தி ஹைதுக்கிம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால பகவான் நம்மளை கைட்டி விடுவான். அதனால ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருஷ்ணனை மறந்தோன்னா கிருஷ்ண மாயையில் மாட்டிப்போம். 2ல் ஒரு சாய்ஸ் தான், யூ கான் பி நியூட்ரல். இதை டெக்னிக்கலாக வேதாந்த ரீதியாக சொன்னால் மனசுக்கு இருப்புன்னே ஒன்று கிடையாது. மனசு ஒன்று உலகத்தை பிடிச்சிட்டு இருக்கும், இல்லைனா ஆத்மஸ்தானத்தில் ஒடுங்கி இருக்கும். அது பக்தி ரீதியாக சொல்லும்போது ஒன்று மனசு கிருஷ்ணனை சிந்தனை பண்ணும், இல்லைனா மாயையில் மாட்டின்ட்டோன்னு அர்த்தம். ஒரு சின்ன கதை சொன்னார் குருஜி, அதை வச்சு உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணி நான் பூர்த்தி பண்ணிக்கலாம். ஒரு காலத்தில் குழந்தையா இருக்கும்போது நிறைய பேர் சர்க்கஸ் போயிருக்கோம் இல்லையா? சர்க்கஸில் ஆச்சரியமாக ஒரு ஃபீட் உண்டு. என்னன்னா ஒருத்தன் கண்ணை கட்டிண்டு தான் ஒய்ஃபை ஒரு சின்ன ஒரு உடன் போர்டில் கட்டி விட்டு கத்தி அடிப்பான். கரெக்டாக அங்கங்கே மிஸ் ஆகும், டக் டக் டக்குன்னு போகும். நமக்கெல்லாம் ஒரு புதுனுக்கும், அவன் கவலையே படாமல் அடிப்பான். இது ஏன் அப்படி நடக்கிறதுன்னு குருநாதர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு நாள் சர்க்கஸை பற்றி பேசியிருந்தார். நானும் ஜெமினி சர்க்கஸ்லாம் போயிருக்கேன் குருஜி. அதில் உனக்கு பார்த்ததுலேயே ரொம்ப மனசுக்கு திகிலானது என்னன்னா, ஒருத்தர் கண்ணை கட்டிண்டு இது என்னுடைய மனைவின்னு சொல்லி ஒருத்தரை நிற்க வச்சு கரெக்டாக கை கடியில் போகும், தலைக்கு மேலே போகும், கழுத்து பக்கத்தில் ஜஸ்ட் மிஸ் ஆகும், எல்லாம் கண்ணை கட்டின்னு பண்ணுறாரு குருஜி. இது எப்படி பண்ணுறான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. உடனே தெரியாதே குருஜி, நான் சொல்கிறேன் கேளு. அவன் என்ன பண்ணுறான், கண்ணை கட்டின்ட்டானா கையை இப்படி காட்டுவான், அங்கே லைட் அடிப்பா, இவன் மேலே லைட் அடிப்பா, அதோ பார் அப்படின்னு அடிப்பான் கத்தியை. கடைசியாக கத்தி அவன் கையை விட்டே போகாது, அந்த போர்டுலேருந்து கத்தி ஒன்று டபால்னு வெளில வரும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கரண்ட் லாங்குவேஜ் மாதிரி லூஸு மாதிரி அங்கே போய் பார்ப்போம். அங்கே பார்த்தா பெரிய மேஜிக் நடக்கிறது, அங்கே கரெக்டாக மிஸ் ஆகுது அவனுக்கு. குருநாதர் சொன்னார், இதில் ஒரு வேதாந்த தத்துவம் அடங்கியிருக்கு தெரியுமோ அப்படின்னார். என்ன அப்படின்னு கேட்டேன். அவன் கத்தியை போட்டு ஒரு மேஜிக் காட்டுறான். மேஜிக்கில் மேஜிக் மாயிக் 2 ஒன்று தான். இந்த ஜாவும் யாவும் பரியாய சொல். யூரோப்லாம் போட்டேன்னா ஜானு போட்டால் நீங்கள் யான் தான் படிக்கணும். அதை சவுத்தில் வந்தால் ஜமுனா, சவுத்தில் யமுனா, நார்த்தில் ஜமுனா, சவுத்தில் யோகி, நார்த்தில் ஜோகி, யகாரம் ஜக்காரம் ஒன்று தான். இந்த மேஜிக்குன்ற வார்த்தையே மாயிக்கில் தான் போயிருக்கணும்.
அந்த மாயை என்ன பண்றான்னா, மாயை உடையவன் மாயாவி இல்லையா, இந்த கத்தியை தூக்கி போடுறவன் என்ன பண்றான், அதோ பார் அப்படின்னு அடிக்கிறான் இல்லையா, உடனே அவன் தான் பார்க்க சொல்லணும். இங்க பார்க்கும் பொழுது மாயாவி கிட்டேந்து கண்ணை எடுத்துட்டோம்னா மாயையில மாட்டிப்போம். மாயாவி கிட்டேந்து கண்ணை எடுக்காம ஒன்னைத்தான் நான் பார்ப்பேன்னா தெரியும் நமக்கு கையிலேருந்து கத்தியே வெளில போகல, இதெல்லாம் நாடகம்னு தெரிஞ்சு போய்டும். இதுதான் இதெல்லாம் ஒரு சர்க்கஸை வச்சுட்டு பெரிய விஷயத்த சொல்லிட்டார் வேதாந்தத்தை. அதனால கண்ணன் கிட்டேந்து கண்ணை எடுத்தோம்னா மொத்தமாக மாயையில் மாட்டின்றோம். எய்தர் யூ ஹோல்ட் டு கிருஷ்ணா ஆர் யூ ஆர் காட் பை மாயா, தேர் ஆர் நோ அதர் சாய்ஸஸ். கண்ணன் தான் நம்மளை மாயையில் கட்டி போட்டிருக்கான். கண்ணனால தான் மாயிலேருந்து அழிக்க முடியும். ஏன் கண்ணன் அவனா பண்ண வேண்டியதானா, நீ ஆசைப்பட்டாதான் பண்ணும். பிரம்மத்துக்கு மட்டும் பிரேரணை இல்லைன்னா எதுவும் நடக்காது. நீங்கள் ஒரு அவதாரம் காட்டுங்க எனக்கு பாகவதத்தில், ஒரு ப்ரேயர் காட்டுங்க, நீங்கள் கேட்காம ஒன்றும் பண்ண மாட்டான் பகவான். கிருஷ்ணன் இறங்கணும்னா போய் அழணும். இந்த பிரம்மா போய் புருஷ சூக்தேனேன்னு அழணும். அதே மாதிரி பிரகலாதனுக்கு நரசிம்மர் வரணும்னா தேவர்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணணும். ராமாதாரம் வரணும்னா பிரார்த்தனை பண்ணணும். பாகவதம் என்ன காட்டுறது, பிரம்மம் பேசாமல் வேடிக்கை பாட்டு இருக்கு. அதுக்கு எல்லாம் ஒன்று தான். நீங்கள் ப்ரேயர் பண்ணாதான் பிரேரணை ஆகும் பகவானுக்கு. யூ ஹேவ் டு ட்ரிகர் பிரம்மம் டு ஹெல்ப் யூ, யூ ஹேவ் டு ட்ரிகர் பிரம்மம் டு கம் டவுன். இல்லைன்னா பேசாமல் பார்த்துட்டு இருக்கோம். அதனால பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். அதனால இங்கே எனக்கு உண்மையாக விடுதலை வேணும்னு நீங்கள் பகவானை பிரேரணைன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ப்ரேயர். அந்த ப்ரேயர் பண்ணால் தான் பிரம்மம் தலையிடுமே தவிர இல்லைன்னா பேசாமல் பார்த்துட்டு இருக்கோம். அதை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். அது ஆத்மஸ்வரூபத்தில் அப்படியே லயிச்சுட்டு இருக்கோம். யூ ஹாவ் டு டூ த ப்ரேயர். கண்ணனுடைய அப்பாவை பாம்பு முழுங்கிறது. கண்ணன் அவர் கத்தின அப்புறம் தான் வரான். கண்ணனுக்கு கம்பேஷன் இல்லாமல் இல்லை. ஆனால் கண்ணனுடைய நேச்சர் என்னென்னா, யூ ஹாவ் டு ஆஸ்க், யூ ஹாவ் டு ப்ரே, அதர்வைஸ் யூ ஒன்ட் இன்டர்ஃபியர். வை? பிகாஸ் அதர்வைஸ் கர்மா வில் டேக் கேர் ஆஃப் வாட் அவர் லைஃப் இஸ். அது பகவான் போட்ட ஒரு சிஸ்டம் தானே. நல்லது பண்ணவன் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு பகவான் ஒரு சிஸ்டத்தை போட்டுட்டார். System is always fair. There is nothing unfair in this world. It may appear unfair. நமக்கு சௌக்கியமாக இருக்கும்போது அன்ஃபேர்னு யாரும் சொல்லுவாள். இது வரைக்கும் நான் 14 வருஷம் ஒர்க் பண்ணேன். 14 வருஷம் எனக்கு கார்பரேட் வனவாசம். அதில் ஒருத்தருக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுக்கும்போது ஏன் சார் அப்படின்னு யாருமே கேட்டது கிடையாது. இந்த வாட்டி ப்ரமோஷன் இல்லைன்னா கேள்வி வருது, ஏன் சார். அப்போது நமக்கு பக்ஷபாதம் இருக்கும். ஏன்னு எப்போ கேட்குறோன்னா நமக்கு எது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ தான் கேள்வியே வருது நமக்கு. சௌக்கியமாக இருக்கிற வரைக்கும் உலகத்தை பற்றி ஒரு சிந்தனை கிடையாது. ஒரு துக்கம் வரட்டும் 1000 கேள்வி வரும். இதுதான் ஹியூமன் நேச்சர். ஏன்னா அந்த ஒரு துக்கம் தான் நம்மளை பிரேரணை பண்ணுறது ஏன்னு கேட்கறதுக்கு. அது மாதிரி பகவான் அவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுற வரைக்கும் கர்ம வழி வாழ்க்கைன்னு விட்டுடுவான். அது ஃபேர் தான். இட் இஸ் ஃபேர் இன் இட்ஸ் ஓன் வே. பட் நம்மளால் முடியல, நம்ம ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது கிருஷ்ணா கரையேற்றிடுப்பா போகிறோம்னு உண்மையாக கேட்டால் கரையேற்றுறான். வேண்டாம் எனக்கு இது சௌக்கியமாக இருக்குன்னா விளையாடு, உனக்கு இன்ஃபினிட் பிளாங்க் செக், திரும்ப திரும்ப விளையாடு. ஆனால் நீ இஷ்டப்பட்ட மாதிரிலாம் வராது உனக்கு அடுத்த ஜென்மா. நீ பண்ண பாப புண்ணியத்தை வச்சுருந்தா அடுத்த ஜென்மா, நீ பண்ணுற ஸ்வபாவத்தை வச்சுருந்தா அடுத்த ஜென்மா, காலத்தை பொறுத்து தான் அடுத்த ஜென்மா. அதனால நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா கிருஷ்ணனை பிரார்த்தனை. பி கிளியர் இன் அவர் ப்ரேயர்ஸ். அது இதுதான் ப்ரே பண்ணணும் அதுதான் ப்ரே பண்ணணும்னு பகவான் கேட்க மாட்டான். நீ என்ன ப்ரே பண்ணுறோ அதை கொடுத்துருவான் பகவான். குருநாதர் அப்படி கிடையாது. அதுதான் வித்தியாசம் பகவானுக்கும் குருவுக்கும். நான் சொல்கிற குருங்கிறது பூர்ண ஞானியான குரு இல்லையா. அஸ்ட்ராலஜி பார்க்குறவாலும் குரு தான் மரியாதையாக இருக்கணும். நமக்கு வித்தியை கற்றுக் கொடுக்குறவாலும் குரு தான் மரியாதையாக இருக்கணும். நமக்கு ஸ்லோகங்கள் கட்டுத்தரவாலும் குரு தான் மரியாதையாக இருக்கணும். அதெல்லாம் டவுட்டே கிடையாது. ஆனால் ஞானம் கொடுக்கறதுக்குன்னு பகவான் ஒருத்தரை அனுப்பியிருப்பான். அவள் இதெல்லாம் காட்டி எங்கேயோ இருக்கா அவர் தான் சத்குருன்னு பேர். அவர் என்ன பண்ணுவார்னா, எப்போ பகவான் ஒரு சத்குரு அனுப்புகிறானோ நம்ம வாழ்க்கையில், அப்போ பகவான் முடிவு பண்ணிட்டா நான் நேர பண்ண முடியாததை இந்த குரு பண்ணி முடிக்கட்டும்னு அனுப்பி வைக்கிறான். பகவான் ஒரு நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணும். குருக்கு காரண ரகித கிருபாநிதி குரு. பகவானுக்கு அப்படி சொல்ல முடியாது. அவன் காரண ரகிதன் தான், கிருபாலு தான். ஆனால் டைரெக்டாக அவனால் பண்ண முடியாது, ஆளை வச்சு பண்ணுவான். அவன் பகவான் அனுப்பக்கூடியவன். இல்லைனா பகவானே இறங்கி வரக்கூடிய ஒரு ரூபம் என்னன்னா குருவோட ரூபம். அதனால தான் கபீர்தாசர் சொல்கிறார், பகவானுக்கு சில விஷயத்தில் சுதந்திரம் கிடையாது. எந்த விஷயத்தில் கிடையாதுன்னா, இஷ்டப்படி அவனுக்கு மோட்சம் கொடுக்குற விஷயத்தெல்லாம் கிடையாது. குருவுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. எதிர்ச்சையாக ஒரு குரு கிட்ட போய் உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நம்ம மேலே ஒரு கிருப்பை வந்துருதுன்னா நம்ம தலையெழுத்தையே அவரால் மாற்ற முடியும். எந்த அளவுக்கு தலையெழுத்துன்னா, ஏதோ வர வேண்டிய 1 கோடி ரூபாய் வரும் அந்த தலையெழுத்து இல்லை. 1000 ஜென்மாவில் உழல வேண்டிய நம்ம இந்த ஜென்மாவோட போகட்டும்னு அந்த தலையெழுத்து. அதனால தான் கபீர்தாசர் சொல்கிறார், நம்ம குருநாதர் கூட நாரதகன சபாவில் சொன்னார், ஒரு அம்மா இருக்கா ஒரு அப்பா இருக்கா, க்ஷமிக்கணும் ஒரு ஸ்டீரியோ டிப்பிக்கலாக சொல்கிறேன்.
ஒரு அப்பா இருக்கா ஒரு அம்மா இருக்கான்னு வச்சுப்போம். ஒரு குழந்தை நல்லா சேத்துல விளையாட்டுக்கு புது புதுன்னு ஓடி வருது. அப்பா அப்போதான் மடி வஸ்திரம் உடுத்திண்டு ஏதோ ஒரு பஞ்சாயன பூஜையோ இல்லைன்னா ஒரு சாலக்கிராம பூஜையோ பண்ண உட்காந்துட்டு இருக்கார். இந்த குழந்தை அப்பான்னு ஓடி வருது. அந்த அப்பா ஏண்டி அப்படின்றார். உடனே அம்மா ஓடி வர குழந்தை இப்படி ஓடுறது. அப்பா அங்க சின்ன பூஜை ரூம்ல இருக்கா. அம்மா நடுவில் வரா, குழந்தைய அலாக்கா தூக்குறா, ஓடுறா, ஒரு தொட்டியில தண்ணியில ஒரு முக்குறா, குழந்தைய அழகா துடைக்கிறா, அவனுக்கு ஒரு அழகா பட்டு வஸ்திரத்தை போடுறார், ஒரு அழகான கோபிச்சந்தனை எட்டு விடுறார், துளசி மாலை எட்டு விடுறார். இப்ப அப்பா வந்து வாடா குழந்தை, வாடா செல்லம், உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன்றான். இந்த குழந்தை பார்த்தது சேத்துல உழண்டு வரும்பொழுது எங்க போச்சு இந்த வாடா செல்லம். இப்ப நான் சுத்தமான உடனே வாடா, நீ என் குழந்தைன்னு என் மடியில உட்கார வைக்கிறியே. அழுக்கா இருந்த போது சுத்தப்படுத்தினது என் குரு, நான் சுத்தமான உடனே கொண்டாடுறது அந்த பகவான். அதனால குருவும் பகவானும் சேர்ந்து வந்து நின்னா கிஸ்கே படுவுமே பாவ் அப்படின்னா பலிஹாரி அப்படின்ட்டார். என் குருவுக்கு தான் நான் மொத்தமாக போய் விழுவேன். ஏன்னா நான் அழுக்காக இருக்க போகிறது, அப்பக்குவியாக இருக்கும் பொழுது என்னை சுத்தமாக்கி பகவானுக்கு தகுதியாக்கினது என் குரு. அதனால குருக்கு தான் முதல் நமஸ்காரம், பகவானுக்கு 2வது நமஸ்காரம்ன்றார். ஏன்னா ஆனால் இதில் ஒரு ரகசியம் என்னென்னா, குருவை அனுப்பினதே பகவான் தான். ஹரி கிருப்பை இல்லாமல் குரு கிருப்பை இல்லை, குரு கிருப்பை இல்லாமல் ஹரி கிருப்பை இல்லைன்னு ரெண்டும் ஏன் சொல்கிறாருன்னா, ஒரு குருவை கிருஷ்ணன் தான், கிருஷ்ணனை விட ஒரு படி மேலே போவேன். நம்ம சுவாமினி ராதாதேவி பார்த்து இவனுக்கு ஒரு குரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சிபாஸ் பண்ணியிருப்பா. உடனே பகவான் ஒரு குரு அனுப்புகிறான். நான் சொல்கிற குரு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, பூர்ண ஞானியாக இருக்கக்கூடிய குரு, நம்மளுடைய ஜனன மரண சூழலை நிறுத்தக்கூடிய ஒரு குரு. அவர் வரார், நமக்கே தெரியாமல், அது ஒரு அன்கான்ஷியஸ் ராங் வேர்ட், அதனாலேயே நம்மளை வந்து பக்குவப்படுத்தி பகவானுக்கு தகுதியாக ஆக்கி நம்மளை ஒரு ரோஜா புஷ்பமாவோ ஸ்பட்டிகமாவோ மாற்றி கிருஷ்ணார்ப்பணம் பண்ணி சந்தோஷப்படுவார் குரு. அவருக்கு வேறு எந்த லாபமும் கிடையாது. நம்ம அவரை பார்த்து உங்களுக்கு என்ன லாபம் இதில்னா, நீ கரையேறினதே எனக்கு லாபம்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. அப்படிப்பட்டது தான் நமக்கு தேவையான ஞானம். இவ்வளோ இருந்தால் போரும்னு அடியனுடைய அபிப்பிராயம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சத்குரு மகாராஜ் கி